மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் தி இன்டர்நேஷனல் ஃபுட்பால் வீக்கெண்டு. இப்படி ஒரு வீக்கெண்ட்ல வந்து ஐபிஎல் ஆச்சு நல்லா போகணும் எதிர்பார்த்துட்டு இருந்தா மொக்கையா ஒரு மேட்ச் போயிட்டு இருக்க சமயத்தில் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே வணக்கம். சனிக்கிழமை நைட் அன்று இந்தியாவில இருந்தோ இல்ல உலகத்துல இங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தீங்கன்னா நீங்க திங்கக்கிழமையே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல வந்துட்டு எங்களை வந்து ஜாயின் பண்ண சும்மா சொன்ன திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து எது ஞாயிற்றுக்கிழமை எது சனிக்கிழமையே தெரியாம போச்சுப்பா. இந்த வாரம் ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரி, அதனால எங்க சமயத்துல என்ன நடக்குன்னு தெரியாம போச்சு. பட் எனிவே, வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு எபிசோட் நம்பர் 4. ஏற்கனவே 3 ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல வந்து the amount of support we've gotten, some beautiful comments. ஏன்னா சேனல் வந்து பார்த்துட்டு இதை வந்து நான் குரூப் கூட ஷேர் பண்ணும் போதெல்லாம் they were really really happy to see such comments. அதுலயும் ஒரு பர்டிகுலர் காமெண்ட், எனக்கு அது யாருன்னு தெரியல, அவர் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம்னா ஒரு 2 hours ஒரு படம் பார்ப்போம் ப்ரோ, ஆனா அந்த படத்துக்கு பதிலாக இந்த எபிசோட இப்ப எடுத்துக்கொண்டு போய் நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ட போட்டு காமிச்சோம்னா எனக்கு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுக்கு நடுவில் எங்களுக்கு பயங்கர அந்த 2 hours படத்துக்கு பதிலாக இதை பேசுறது எங்களுக்கு நல்லா டைம் பாஸா இருக்கும், நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. which was very very nice to see and hopefully it makes us grow, it makes you grow, it makes you part of the discussion. அதான் வந்து இந்த மெயின் இதோடைய டாபிக்கே, அதோடைய ஐடியாவே. அது எல்லாமே சொல்லிட்டு வேலிடேஷன்ல நம்ம ஏதோ கரெக்டான ஒரு வேலை தான் பண்றோம், அது மக்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை பண்றோங்கிற ஒரு வேலிடேஷன்ல ஆமா. ஏன்னா ஒரு 2 hour ஜாலியில ஒரு படம் பாக்குறத விட்டுட்டு ஒருத்தவங்க இதை எடுத்து பார்க்கலான்னு ஒரு தோன்றதே வந்து it's a beautiful feeling. It just makes us feel வர படம்லாம் எவ்வளவு எந்த லெவல்ல இருக்குன்னு இப்ப தெரியுது. வரப்ப ரிலீஸ் ஆகிற படம் ஆமா, அது ஒண்ணு இருக்குது. பட் let's take some credit for ourselves ன்னு ஒரு பக்கம் இருக்குது. பட் அதெல்லாமே சொல்லிட்டு 3 episodes முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஸோ த யூஷுவல் க்ரூ, அதுல ஒரு ஆள் மிஸ்ஸிங். பட் பிரசன்னா ஹஸ் பின் ஆன் தி ஷோ பிஃபோர், ஸோ ஹி நோஸ் வாட் இந்த ஷோல எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு டிஸ்க்ளைமர் வித் கேபிட்டல் டீப்பா, இந்த ஷோ வந்துட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து சில பாயிண்ட்ஸ் சில டாபிக்ஸ்ல வந்து they will choose to speak for the topic, they will choose to speak against the topic. அது that is to keep the discussion going. இதனால வந்து சில பேர் வந்து ஃபுட்பால் பத்தி தெரியாம, ஏன்னா அது வரும், அந்த காமெண்ட் வரும், ஃபுட்பால் தெரியாமையே உட்கார்ந்து வந்து சோப் பண்றானுங்க பாரு, இவனுங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு இங்க வந்து உட்கார்ந்து ரொனால்டோ மெஸ்ஸியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரும். இந்த ஷோ வந்து இட் இஸ் டாபிக்ஸ், இட்ஸ் a very hypothetical topic. each topic is very hypothetical. இதுல வந்து ஒரு 100% yes 100% no சொல்லவே முடியாது. ஓகேவா? சோ அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த எபிசோட வந்து ஃபுல்லா பாருங்க. let's get into the show as usual. வணக்கம் மணி, ராகுல், அருண் from arsenal podcast, PB talks, பிரசன்னா, thank you so much ஜாயின் பண்ணதுக்கு. and கார்த்தி, உன்னோட ஃபேன் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத பத்தி நீ வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் First of all, வரலன்னு கங்காஜுலேட் பண்ணா 300 episodes. So அதுக்கு ஒரு thank you very much. நான் அத மென்ஷன் பண்ணாம உங்களுடைய சப்போர்ட் இல்லாம பண்ணிருக்க முடியாது. இல்ல எங்களோட சப்போர்ட்லாம் தேவையில்லை. அதாவது வந்து தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியில முதல்ல ஒரு ஸ்பேஸ் ஆரம்பிச்சது மனுஷன் தான். அது வந்து we have to accept. அவங்க எல்லாருமே வந்து they came during the pandemic, during the later stages of the pandemic. first இப்ப ஒன்னு ஆரம்பிச்சதே வந்து மனுஷன் தான். And I already said numerous times before, we've looked up to him அப்படின்னு சொல்லிட்டு to see that 300. அதான் ப்ரோ, அந்த ஒரு கமெண்ட் போடுங்க, சாரி டு இன்டரப்ட். அந்த கமெண்ட் சொன்னாங்கல்ல, தமிழ் யூடியூப் ஸ்பேஸ்ல டான் ராபி அவர்தான். ஓகேவா? அதனால அவர்தான் டான் ராபி மாதிரி போகல, அது வரைக்கும் சந்தோஷம். அது டான் ராபி மாதிரி போயிருந்தா அந்த சேனல் வேற மாதிரி போயிருக்கும். டான் ராபி மாதிரி போகல, அது வரைக்கும் போவோம் படிப்படியா முன்னேறி அப்படியே போயிடலாம். டான் ராபி மாதிரி blessed இல்ல, அந்த லெவல்ல ஓகே பெர்ஃபார்மன்ஸ் படி போயிருச்சுனா அப்புறம் மோசமா போயிருக்கு. அதனால அது நமக்கு தேவையில்லை. So once again எல்லாத்துக்குமே ரொம்ப thanks for joining us. Comments, keep your comments coming. and ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்து you know what's coming. So let's get into the episode ன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக், let's get started. ஃபர்ஸ்ட் ரயில பார்க்க ரெடியா இருங்க, ஏன்னா இதுல 2 செட் ஆஃப் கன்னிஸ் வருவாங்க. ஒரு சைடு வந்து பிஎல் கன்னிஸ் வந்துகிட்டு மான்செஸ்டர் சிட்டி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு வந்து இவனுங்க பண்ற அலப்பற தாங்க முடியலப்பா, ஒரு பிஎல் குரூப்பை மட்டும் பாத்துக்கிட்டு இவனுங்க வந்துடுறானுங்க, இந்த லீக் தான் பெஸ்ட் தூக்கிட்டு வந்துடுறானுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம்
மூணாவது ஒருத்தர் வருவாங்க, மூணாவது கோட்டோட கன்னிஸ் வேற வருவாங்க. நீங்க வேற கோட் கன்னிஸ், அது வேற ஒரு பக்கம் இருக்குது. எந்த கோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க முடிவு பண்ணுங்கப்பா. பட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தால், which is the better team, 2008-9 பார்சலோனா ட்ரெபிள் டீமா இல்ல 2022-23 மேன் சிட்டி உடைய ட்ரெபிள் டீமா அப்படிங்கறதா இதனுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமெண்ட்ஸ்ல போட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல யாருப்பா ஆரம்பிக்கிறீங்க? ரீசெண்டா வின் பண்ண 2022-23 சிட்டி டீம் வச்சு ஆரம்பிப்போம். சிட்டி, எஸ், சிட்டி அகைன்ஸ்டா பேசினா ரொம்ப கேவலமா இருக்கும். சோ சிட்டி ஃபாரா தான் பேச போறேன். உன்னை அகைன்ஸ்டா பேசினா நம்ப மாட்டாங்க ராகுல், அது ஒரு பக்கம் இல்ல. கரெக்ட். சோ அதான் நீங்க வந்து எல்லாரும் நொஸ்டால்ஜியா மர்ச்சன்ட்டா எல்லா பார்சா 8-9 தான்டா. ஃபர்ஸ்ட் பெப்பு கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க அந்த அவார்ட் ஜெயிக்கும் போது, 8-9 இல்ல 22-23 கேட்டாங்க. அவர் வந்து அவன் கெட்ட வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிட்டான், சப்பையா முடிச்சிட்டான். ஆனா வந்து எல்லாம் நொஸ்டால்ஜியா டாக்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு வந்து பார்சா 8-9 தான்டா, மெஸ்ஸிடா, ஜாவிடா, இனியஸ்டா, புஸ்கெட்ஸ்டா, சரிடா அதெல்லாம் ஒரு சைடு வெய். பார்சா நீங்க 10-11 பார்சான்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன், ஏதோ ஒரு இது இருக்கு. 8-9 பார்சா வந்து அவ்வளவு இதுவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுங்க லீக்ல வந்து 86 பாயிண்ட்ஸ் என்னமோ தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் தே டிடன்ட் ஹேவ் மச் காம்படிஷன். கீழே பாத்தீங்கன்னா மட்ரிட் வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு, ஐ மீன் மட்ரிட் அந்த வருஷம் ஒழுங்கா ஆடல, கொஞ்சம் தான் ஆடினாங்க. அண்ட் தென் தேர்ட் ஃபோர்த்லாம் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அண்ட் தென் லாலிகால ஐ திங்க் தே ஒன் கொஞ்சம் கன்சிடரபிளாக ஜெயிச்சாங்க. பிளஸ் இப்போ சிட்டி சைடு வந்தா 22-23 ஆர்சனல் வந்து எப்படி ஆடினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல வந்து மார்ச் வரைக்குமே ஆக்சுவலா வந்து வேற லெவல்ல அவர் ஒருத்தர் கீழே ஆர்சனல் தானா பாவம் தனியா இது பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் ஆர்சனல் வேற பெஸ்ட் டீம்னே சொல்லலாம் அந்த லீக்ல. பட் அகைன் அதை ஃபைட் பண்ணி 8 பாயிண்ட்ஸ் டவுன் ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபைட் பண்ணி முக்கியமான மேட்ச் எல்லாமே வின் பண்ணி கடைசியில வந்து நோ ஒன் எக்ஸ்பெக்டட் சிட்டி டு வின் த ட்ரெபிள். பிரீமியர் லீக் ஜெயிக்கலாம் ஒத்துக்கலாம், பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சிட்டி ட்ரெபிள் ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் இட் ஹாசன்ட் பீன் டன் பை எனி பிஎல் டீம் சின்ஸ் தட் கிரேட் யுனைடெட் டீம் ஒரு எவ்வளோ 25 years பேக். ஸோ பிஎல்ல வந்து அவ்வளோ டஃப் பிக்சர்ஸ் வச்சு ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் நீங்க எஃப்ஏ கப்போட பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே நாங்கள் ஆர்சனல் ஆடணும், செல்சி ஆடணும், ரெண்டுமே டாப் டீம். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயே அவங்கள போட்டு அதுக்கப்புறம் வந்து 5 years முன்னாடி கமெண்ட் வந்துருச்சு. இதுதான் இவரை மட்டும் எல்லாரும் வந்து யாருமே அந்த 8-9 சீசன்ல, ஐ மீன் அந்த வயசு இருக்கும் போது, எனக்கு இப்பதான் 23 years ஆகுது, அப்போ வந்து எனக்கு 6 வயசோ என்னமோ, யாருமே அந்த 8-9 டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கல. இங்க வந்து 95% ஆஃப் த பீப்புள் வந்து அதை பார்க்கல. எல்லாருமே 40 years 50 years அப்ப அப்படி இருக்கவங்க தான் அந்த 8-9 டீமை பார்த்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நான் நொஸ்டால்ஜியா டாக்ஸ் பத்தி சொன்னேன். இந்த நொஸ்டால்ஜியா டாக்ஸ் வந்துடுவாங்க தூக்கிட்டு, அவனுங்க தொல்லை தாங்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் அந்த நொஸ்டால்ஜியா, மெஸ்ஸிடா, வாடா பெப்புடா, அந்த டீம் நீ பாத்திருக்கியா? அவனே பாத்துருக்க மாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த டீம் நீ பாத்திருக்கியாமா உடனே. இதுதான் ஃபர்ஸ்ட். அதான் நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி இப்போ சிட்டி அந்த ட்ரிபிள் வந்து அடிச்சது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த பிக்சர் கண்டிஷன்ல இவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியான ஒரு லீக்ல ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். நீ நல்ல வேலை முடிச்ச. அங்க பாரு இவருக்கு தெரியாது மணியும் வந்து சிட்டிக்கு தான் சோப்படிக்க போறா அப்படின்னு சொல்லுங்க. அந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? என்ன எதிர்பார்ப்பு சொன்னாங்கன்னு தெரியல. நான் உண்மையிலேயே வந்து என்னதான் வந்து இன்னைக்கு இந்த ரெட்ரோ ஷர்ட் எல்லாம் போட்டு, ரெட்ரோ ஷர்ட் இல்லைங்க, இதை போட்டுதான் கடைசியா லீவ் வின் பண்ணாங்கிறதுனால இந்த ஷர்ட் போட்டாங்க. பட் ஹானஸ்டா வந்து இந்த கொஸ்டினுக்கு சொன்னா நான் வந்து சிட்டி தான் சொல்ல போறேன். அண்ட் அந்த கமெண்ட்ல ராகுலுக்கு போட்ட கமெண்ட் சொன்னா, நான் அந்த 8-9 டீம் பாத்திருக்கேன், இவ்வளவு டெக்னிக்கலா ஃபுட்பால் தெரிஞ்சு பார்க்கலனாலும் அந்த ஃபுல் சீசன் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதனால சொன்னானு. அதான் ராகுல் சொன்ன மாதிரி இந்த காம்படிஷன், இந்த லீகோட காம்படிஷன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அந்த லீகோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 6, 7, 7, 8, 8, 9 அது எல்லாமே அவங்களுக்கு இருந்த ஒரே காம்படிஷன் வந்து ரியல் மேட்ரிட். இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த ரியல் சீசன் சிட்டிக்கு இருந்த ஒரே காம்படிஷன் ஆர்சனல். வேற யார் இருந்தா? இப்ப பிரீமியர் லீக்ல இந்த சின்ன டீம்ஸ் எல்லாம், அதாவது இந்த டாப் 2 டீம்ஸ் தவிர சின்ன டீம்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸ் ரிசல்ட் புல் ஆஃப் பண்ணுவாங்க எப்பொழுதுமே. அத வந்து யாருமே டினை பண்ண முடியாது. மணி நான் சொல்றேன் இது வந்து சர்ப்ரைஸ் ரிசல்ட் புல் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து டாப்ல ஃபினிஷ் பண்ண டீமை வந்து குத்த சொல்ற மாதிரி விஷயம். இன்னொரு டீம் வந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா that shows their dominance இல்ல. அது ஒரு ரெண்டு டீம்மே டாப்ல தான ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 2 seasons in a row அதுக்கு முன்னாடி லீக் ஜெயிச்சாங்க.
அததான் நான் சொல்லலாம்னு வந்தேன். அப்படி பார்த்தா வந்து பார்சலோனா அப்படின்னு ஃபார் சுப்பீரியர் தானே நம்ம சொல்லணும். நம்ம ஏன் வந்து மித்தவங்க எல்லாம் ரிசல்ட் எப்பவாச்சும் எடுப்பாங்க, அதனால இது இன்னும் மோர் காம்படிட்டிவ்னு சொல்றோம். அது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? இது அதே லீக்ல தான் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வின்ஸும் சரி பார்சலோனாக்கு வந்து கம்மி மேன் சிட்டி விட. ஓகேவா? ஐ திங்க் லாஸ்ட் 6 டைம்ஸ் நம்ம போனோம் அந்த வருஷத்துல லீக்ல. அப்போ பார்த்தா அப்ப பார்சலோனாக்கு நம்பர் ஆஃப் வின்ஸ் பாயிண்ட்க்கே வரீங்களே. அப்போ வந்து அந்த லீக் தான் இன்னும் வந்து காம்படிட்டிவா இருந்திருக்கு. அதாவது கூட சொல்லலாம்ல பார்சா டீம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லன்னு சொல்லலாம்ல. நாங்க அப்படி சொல்றோம்ல 9 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வின் பண்ண பார்சலோனானால இந்த கம்மி நம்பர் ஆஃப் வின்ஸ் தென் மேன் சிட்டினா அப்போ அந்த லீக் வந்து இன்னும் கஷ்டமா தானே இருந்திருக்குன்னு அர்த்தம். அது எப்படி நீங்க வந்து இந்த பக்கமும் சொல்ற அந்த பக்கமும் சொல்றீங்க? நான் சொல்றது சாம்பிள் சைஸ் சொல்றேன். நானு நம்பர் ஆஃப் டீம்ஸ் இப்போ பார்சலோனா ரியல் மேட்ரிட் எடுத்துக்கலாம், இந்த சைடு சிட்டி ஆர்சனல் எடுத்துக்கலாம். போன சீசன் நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து ஒரு அப்செட் புல் ஆஃப் பண்றதுக்கு ஒரு டாப் டீமோடையும் லாலிகாலையோ, நான் ஜெனரல் லாலிகாலையோ பிரீமியர் லீக்லயுமே சொல்றேன், பிரீமியர் லீக்ல சான்சஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரி சான்சஸ் இருந்தோ மேன் சிட்டி ஹேட் ஹையர் நம்பர் ஆஃப் வின்ஸ் இந்த லீக். ஓகேவா? அந்த 8-9 பார்சலோனா கம்பேர் பண்ணும்போது லீக்ல மட்டும் இல்ல, சேம் கோஸ் வித் நீங்க சாம்பியன்ஸ் லீக். when we are talking about treble, சாம்பியன்ஸ் லீக்லயும் run of competitions and the dominance in the competition பாத்தீங்கன்னா சிட்டி were more dominant than the 8-9 பார்சலோனா டீம். சாம்பியன்ஸ் லீக்ல அந்த நாக் அவுட் ஸ்டேஜ்ல ரியல் மேட்ரிட் 4-0, பயன 3-0, அப்புறம் லைப்சிக் 7. இந்த வருஷம் லைப்சிக் எப்படி ஆடுறானுங்க, போன வருஷம் இன்னும் ஸ்ட்ராங்கரா இருந்தாங்க, அவங்கள 7-0 அடிச்சோம். பிளஸ் we haven't lost அந்த கோல்ட் சாம்பியன்ஸ் லீக் சீசன் ஃபுல்லா நாங்க தோக்கவே இல்ல. பெரிய டீம்லாம் அவே ரியல் மேட்ரிடாவே பயனாவே எல்லாம் போய் நாங்க தோக்கல. அண்ட் பார்சா வெர்சஸ் யூசிஎல் ஜெயிச்சது கூடாது. கரெக்ட், ராபரி ஆஃப் தி செஞ்சுரி செமிஃபைனல் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும் செல்சியோட. அவர் அத வச்சு ராபரி ஆஃப் தி செஞ்சுரி நம்மள எப்படி உள்ள கொண்டு வரலாம்னு கொண்டு வந்துட்டு லிவர்பூல் மாதிரி பேசாதீங்க, லிவர்பூல் ஃபேன் மாதிரி பேசாதீங்க. நடந்துச்சு, ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான் விஷயம். ராபரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா மீதி 89 நிமிஷத்துக்கு என்னையா பண்ணீங்க? ராபரி அவர் ட்ரோக்பா சொன்னதன்னு சொல்றீங்க? டிஸ்கிரேஸ், இட்ஸ் ராபரி. அந்த ஃபுல் கேமே வந்து லைக் we should have at least 4 or 5 pens அந்த ஒரு ரெஃபரி இருப்பான். அதுக்கு அப்புறமா அவன் பாவம் ஐயோ எனக்கு பார்சலோனா பத்தி என்னெல்லாமோ சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல முடியலையே. சப்போர்ட் பண்ணி பேசுறேனே, என்னால முடியலையே. ஏன் வாய பிடிக்கிறீங்க? இதெல்லாம் இழுக்க கூடாது இல்லையா? அதுக்குள்ள போகாதீங்க. அப்புறம் வந்து அதுல ப்ரூவ் பண்ணல ரெஃபரி அப்படி பண்ணிப்பாங்க, அதுக்குள்ள போகாதீங்க. எஸ், அப்ப நான் அப்ப வெளியே வந்துடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஃபார் மீ the 0809 பார்சலோனா வந்து ஃபார் மீ இட்ஸ் a better achievement நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு புது மேனேஜர் ஃபர்ஸ்ட் டைம் வரான், அது அவன் வந்து அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்றான். பார்சா பில இருந்து வந்தான். ஓகே, 0809ல இவன் சொன்ன மாதிரி, ராகுல் சொன்ன மாதிரி 87 பாயிண்ட்ஸ் தான் வின் பண்ணாங்க. சிட்டி 89 பாயிண்ட்ஸ் வச்சு வின் பண்ணாங்க. செகண்ட் இது டீம்ல வந்தது ரியல் மேட்ரிட் 78, ஆர்சனல் 84. பட் அதுக்கு முந்தின சீசன் சிட்டி என்ன பண்ணாங்க, பார்சலோனா என்ன பண்ணாங்கங்கிற கம்பேரிசன் பார்த்தாலே எது பெட்டர் டீம்னு நமக்கு தெரிஞ்சிடும். பிரைமரிலி பிகாஸ் பெப் வந்து சிட்டியோட வின் பண்ண ட்ரிபிள் வந்து இட் வாஸ் லைக் சார்ட் ஆஃப் கல்மினேஷன் ஆஃப் சம்திங். இவங்க ஒரு 6 சீசன்ல வந்துட்டு நீங்க அதுக்கு ப்ரிசீடிங் 5 சீசன்ல 4 சீசன் சிட்டி தான் லீக் அடிச்சாங்க. அந்த டீம் வந்துட்டு உங்களுக்கு யூஆர் பின் பில்டிங். ஸோ இந்த பில்ட் பண்ணிட்டு நீங்க வந்த டீம். பட் 0809ல பெப்பு பண்ணின விஷயம் வந்து ஃபுட்பால் யாரும் அதுக்கு முன்னாடி பார்க்கல. அந்த மாதிரி அட்லீஸ்ட் லைக் மெமரியில இருந்தவங்க யூ ஹேட் டு பி. இப்ப ராகுல் வந்து இப்ப ஹி சேயிங் 40 years old இருந்தா தான் உன்னால 0809 பார்க்க முடியும், அப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு. அப்ப இமேஜின் அந்த டைம்ல இருந்த இப்ப நான் அந்த டைம்ல நான் பாக்குறப்ப ஐ வாஸ் லைக் 24 or something. அப்ப பாக்குறப்ப ஐ வாஸ் லைக் என்னடா நடக்குது, என்ன இப்படி விளையாடுறாங்க ஃபுட்பால், இது இப்படியும் பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து நீங்க வந்து அயாக்ஸ்ன்னு சொல்றீங்க, அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இட் கோயின்சைடட் வித் ஸ்பெயின் சக்சஸ். அது இன்னொரு பெரிய ஃபேக்டர். அந்த ஒரு டிக்கி-டாக்கா ஃபுட்பாலுங்கிறது ஸ்பெயின் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 08 யூரோ வின் பண்றாங்க, 10 வேர்ல்ட் கப் வின் பண்றாங்க, திருப்பி 12 யூரோ வின் பண்றாங்க. ஆல் திஸ் வித் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர் வந்துட்டு இதெல்லாம் அச்சீவ் பண்றோம். இது வந்து ஒரு இதோட கம்பேரிசனே கிடையாது. நம்ம நாஸ்டால்ஜியா மர்ச்சன்ட் என்ன மர்ச்சன்ட் வேணா சொல்லலாம். அருண், நீங்க வந்து இப்போ சொல்ற எல்லாம் பெப்போட அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. இதே பெப் தான் வந்து he has evolved into 2022 23. ஆமா, நம்ம ஒரே மேனேஜர் ரெண்டு டீம் தான பண்றோம். 99 ட்ரிபிளுக்கும் பண்றோம். அருண் ப்ரோ, நான் ஒரே ஒன்று தான் கேட்கறேன். நீங்க சொன்ன அதே பாயிண்ட்க்கு வரேன். கன்சிஸ்டன்ட்டா 4 சீசன்ல வந்து ஒரு டீம் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதையே பில்ட் பண்ணி ஒரு 5th சீசன்ல வந்து 3 லீக்லயும் வந்து
நாக் அவுட்ஸா இருக்கட்டும் லீகா இருக்கட்டும் அதுல வந்து பெர்ஃபார்ம் ஆன் டாப் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்றது பெருசா இல்ல புல்லிங் ஆஃப் நீங்க சொல்றதை ரிப்பீட் பண்ணணும் புல்லிங் ஆஃப் சர்ப்ரைஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது 8-9 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஓவர் ஆல் த்ரீ சர்ப்ரைஸ் இல்ல சர்ப்ரைஸ் ஃபார்மேட்ஸ் மணி 4 winning Champions League is a surprise. Greece winning Euros is a surprise. இது வந்து சர்ப்ரைஸ்ங்கிறத விட இப்படி ஒரு ஃபுட்பால் இருக்குமாடா அது அந்த மாதிரி ஒரு ஷாக். அது ஒரு எப்படி சொல்றது, இட் வாஸ் லைக் எக்ஸலன்ஸ் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தது. அகைன் ஐ அம் டேயிங் திஸ் டீம் வாஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணி they won the sextuple, right? நான் சொல்றேன் லைக் நீ ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ இப்போ லாஸ்ட் சீசன் சிட்டியோட கம்பேர் பண்ணிட்டு நீ ட்ரெபிள் வின்னிங் சிட்டியோட கம்பேர் பண்ணினா லாஸ்ட் சீசன் சிட்டி வந்துட்டு I think they scored 93 points or something, right? அதுல இருந்து they had to come down to 89. பார்சலோனா 67ல இருந்து 87 வந்தாங்க. 20 பாயிண்ட் வித்தியாசம். 20 பாயிண்ட் 98ல இருந்து 89 வந்தப்போ வந்தாங்கன்னு சொன்னீங்களா? சோ ஐ திங்க் the 98 quality has increased தான. 98 எவ்வளவு வந்தோம் நினைக்கல. 93 பாயிண்ட்ஸ் டவுன். அந்த லாஸ்ட் 3 சீசன்ஸ் ஐ மீன் சிட்டி வந்து 100 அப்படியே எல்லாமே 90 மேல தான் எடுத்துட்டு இருந்தாங்க. சோ 89 வந்துட்டாங்க கீழ. That means the quality of the league has improved ல. Competitors are more closer ல. இல்ல அததான் நான் சொல்றேன். இது வந்துட்டு ஒரு புதுசா நீ வந்து பில்டிங் பிளாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஓகே 2001 to 21-22ல வந்து டீம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு டீமை வந்து பெப்பு 22-23ல ட்ரிபிள் அடிக்க வைக்கல. ஓகேவா? பெப்பு வந்து அந்த கான்ட்ரி லீக் அடிச்சதுல இருந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்ச டீம் இது. சோ அந்த டீம் வந்து ஒவ்வொரு வருஷமா வந்து நீ அச்சீவ்மெண்ட்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டெஃபினட்டா பார்சா தான் சொல்லுவேன். இதுதான் ஒரே விஷயம். ஒரு புது மேனேஜர் பிராங்க் ரைகார்ட் மாதிரி ஒரு மேனேஜர் நீங்க வரீங்க. இந்த டீம்ல பெப்பு உள்ள கொண்டு வரப்ப நீங்க வெளியே அமிச்ச ஆட்கள்லாம் ஜின்சென்கோ, ஹெசூஸ் were like dispensable for you. ஹாலண்ட்னு ஒருத்தனை உள்ள கொண்டு வந்தீங்க. அந்த டைம்ல பெப் had to take decisions about sending ரொனால்டினியோ out, sending டெக்கோ அவுட், ஒரு ஆண்ட்ரி வந்து ஒரு 30 மிட் 30ஸ்ல வந்து ஆடின ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒரு டீம் ஒரு 4 மேட்சோ 5 மேட்ச் தான் ஆடினாப்ல அந்த சீசன். இல்ல 20 கோல்ஸ் அந்த வருஷம். 20 கோல்ஸ் அந்த வருஷம். ஆண்ட்ரி மெஸ்ஸி எட்டோ அந்த சீசன் was just unbelievable. Yeah, but எட்டோ for the player he became that season. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மேபி so would you take ஒரு கோச்சிங் ஆஸ்பெக்ட்ல வந்து was the 2022 theme better or was the 8 or 8 or 9? Both have their own pluses and minuses. Both have their own coach தான். Coach, but I want to talk about more players கிட்ட வரோம். பார்சா players வந்து goated எல்லா பொசிஷன்லயும் goated எழுதி இருக்குல்ல. City players were not, apart from 1, 2 or 3 players, everyone were more of a team. City வந்து more of a team than Barca. அதுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கணும் ராகுல். அப்ப அவங்களும் கோட்டட்னு சொல்லி இருப்பாங்க. என்ன பண்றது? நீங்க ஆகே புயால எல்லாம் கம்பேர் பண்ணி பரவாயில்லையே. சொல்லுங்க. இல்ல உண்மையாதானே? அப்ப பார்சலோனாக்கு வந்து எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. they made it a goated status. நீங்க அன்லண்டா சொல்றேன். இதுல சிரிக்கிறீங்க. புஸ்கெட்ஸ், ஜாவி, இனியஸ்டா எங்க இருக்கு? குண்டோகான், ராட்ரி, டெப்ரைன். ஓகே இங்கதான் வருவீங்கன்னு தெரியும் எனக்கு. நான் இங்க வந்ததுல இருந்தே சொல்றேன். அந்த பீரியட்ல சொல்லு. சோ பார்சா டீம் வந்து I think புயால், பிகே சென்டர் பேக், and then left back, right back ஆல்வேஸ், and I think some of யாரான சில்வினியோ நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் சிக்ஸ் பாத்தீங்கன்னா என்ன, ஃப்ரண்ட் சிக்ஸ் வந்து எட்டோ, ஆண்ட்ரி, மெஸ்ஸி, புஸ்கெட்ஸ், ஜாவி, இனியஸ்டா. அது வந்து அப்படியே இண்டிவிஜுவல் குவாலிட்டி வந்து அப்படியே ஸ்கை ஹை. சிட்டி வேர் மோர் அஸ் எ டீம். ஒரு நீங்க சிட்டி வந்து எல்லாமே இருக்கு சிட்டி கிட்ட 2022. நீங்க வந்து கவுண்டர் அட்டாக் ஸ்டாப் பண்ணுமா, ஆகே, அக்கஞ்சி எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. இது ஒரு நிமிஷம், எல்லாமே இருக்குது. 500 மில்லியன் சேர்த்து இருக்கு. அதையும் சொல்ல மாட்டீங்க. நீங்க வந்து இல்ல ஒரே செலவு பண்றாங்க. ஃபுட்பால் வந்து இந்த காலத்துல அவ்வளவு யாருக்கு இல்ல கௌதம் ப்ரோ கேப்பபிலிட்டி சிட்டிக்கு மட்டும் தான் இருக்கு. பார்சலோனாக்கு கிடையாது. இல்ல இந்த பாயிண்ட் சொல்ல தான் மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த சிட்டியோட ட்ரபிள் வந்து அவங்க ஜனவரியில they were nobody is predicting City were winning a treble. ஏன்னா I'm going to make it about Spurs. எங்க மேட்சோட தோத்தாங்க. அந்த மேட்ச் தோத்துட்டு அன்னைக்கு நைட் வந்து 115 சார்ஜஸ் வந்துச்சு. எல்லாரும் சிட்டி கிளப்பே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி பிரஸ் கான்ஃபரன்ஸ். பெப் வந்து சொன்னா அவ்வளவு ஆங்கிரியா நான் பேசி பார்த்ததே கிடையாது. பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து they are very motivated to do something extraordinary அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து there is like I haven't seen a team அந்த அளவுக்கு நான் போய் பார்த்ததே இல்லை. And we all know Arsenal last season எந்த மாதிரி ஒரு ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. They went 4-1 demolished
அந்த மாதிரி வந்து ஒரு டைட்டில் சேலஞ்சர்ஸ் 2 பேரை வந்து மோதி ரொம்ப நாள் நான் பார்த்தே இல்ல. பிளஸ் மெயினா சொல்லணும்னா இதுதான், பேசல அந்த 4-1 எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே புடிச்சு போனீங்க. தெரியும் அவனை பத்தி. அப்படி பார்த்தா இல்ல ப்ரோ அப்படி பார்த்தா அதே லாஜிக்ல பார்சா வென்ட் தி பர்னபேவ் beat them 6-2. இல்ல இந்த பாயிண்ட் சொல்றாரு. இப்ப சாம்பியன்ஸ் லீக் அவங்க வந்து 4-0 ஜெயிச்சாங்க. அதோட இம்பாக்ட் எந்த லெவலுக்கு இருக்குன்னா, இந்த சீசன் வந்து இப்ப டிரா ஃபிக்ஸர் போட்டுருக்காங்க சிட்டி வெஸ் மட்ரிட் fans for the first time they are fearing that they don't want to play City. நான் இந்த மாதிரிலாம் எந்த டீமும் வந்துட்டு மட்ரிட் வந்து நீங்க யார வேணா கொண்டு வாங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னு தான் இருக்காங்க. பார்சாவே சொல்றேன், அவங்க பார்சாவே வந்து நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற இது வரைக்கும் நான் இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் தென் மட்ரிட் wasn't fearing to face பார்சா. அதுதான் என்னோட பாயிண்ட். அதான் நான் சொல்ல வரேன். இந்த சிட்டி they don't want to face the City. அவங்க எல்லாருமே ஓபனா சொல்றாங்க. கரெக்ட் கார்த்திக். இந்த சிட்டிங்கிற ஒரு மிஷன் பில்ட் ஆவறத நம்ம 5 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து எல்லாமே மாறி திடீர்னு யாரும் இந்த டீம் புதுசா ஆடுறாங்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல. நான் அதான் கேக்குறேன். இப்ப ஒரு புது மேனேஜர் வர, நீங்க சொன்ன மாதிரி டிக்கி டக்கா அப்படிங்கிறது ஒரு புது சிஸ்டம். பார்சால ஒரு புது சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த சீசன்ல அதை யாரும் டீகோட் பண்ணல. அந்த சீசன் ஃபுல்லா யாருமே அதை டீகோட் பண்ணல. ஒரு 3 சீசன் ஆச்சு. அது டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் அவனே வந்து இப்பெல்லாம் நிறைய ரீசன் 2013 அப்புறம் நிறைய சொல்லலாம், நான் ஒன்னும் டிக்கி டக்கால இன்வென்ட் பண்ணல, இது அப்படியே இருக்கு அப்படின்ட்டு டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சிட்டி டீம் அப்படி இல்ல. 5 வருஷமா இந்த சிட்டி டீமை பாக்குறாங்க. நிறைய டீம் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படவும் வைக்கிறாங்க, தோக்கவும் அடிக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிட்டி டீம் வச்சுட்டு எல்லாரும் ஆல்ரெடி டீகோட் பண்ண ஒரு சிட்டி டீமை வச்சுட்டு he is going and dominating in all the 3 games, all the 3 and money. To add to your point, we sold Cancelo, who was the main left back for 2 years. left back வித்துட்டோம், போடா கிளம்பிட்டு. Cancelo நீ வந்து நீ கேன்சலோ வித்ததுக்கு நீ ஃபீல் பண்றேன்னு சொன்னா இந்த பாயிண்ட் லாஜிக். நீ கேன்சலோ அதுதான் நீ சொன்ன பாயிண்ட்க்கு தான் நான் சொல்ல வந்தேன். பெட்டர் ஆர் நாட் அருண் கேக்குறது. அவன வித்து யாரோ வந்து ஆகே வந்து அவ்வளவு நல்லா ஆடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? ஆகே வந்து 2 வருஷம் பெஞ்ச். அதுதானே மேனேஜர். ராகுல், அது உனக்கு எனக்கு தெரியணும்ங்கற அவசியம் இல்ல. பெப்புக்கு தெரிஞ்சதுனால தான் அவன் கொண்டு வந்தான். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அது கேன்சலோ டிஸ்ரப்டிவ். Ake is better player. Pep knew that when he brought it. Cancelo is far better player. இல்ல, நான் அவ சொல்ல, he doesn't have to say that. என்ன தோணுதுன்னு கேக்கல அருண். பெப்புக்கு தெரிஞ்சது. That's why he let him go. அவன்தான் மேனேஜர். That's the point. That's why he let him go. Cancelo இல்லனாலும் என்னால விளையாட முடியும், நான் அக்கே மேல நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டி வரான் அவன். ராகுல் சிம்பிளா கேக்குறேன். You went on this treble runல. treble runக்கு சம்மர் முன்னாடி Jesus and Zinchenko வந்து you were able to let them go and still be confident of challenging for the title. அந்த 2 players வச்சு Arsenal built a team and challenged yours. அப்ப think about where இன்னொன்னு ஒரு Arsenal ஒரு haaland வாங்குறதுக்காக இல்ல அததான் சொல்ல வரேன். இதே பாயிண்ட் நான் இன்னொரு மாதிரி சொல்றேன். பெப்புக்கு அந்த டீம்ல அந்த 2022-23 இந்த டீம் மேல ஒரு கான்பிடன்ஸ்ல அவனோட 2 பிளேயர் மத்த டீமுக்கு போய் மத்த டீம் ஸ்ட்ரெங்த் ஆனாலும் பரவாயில்ல, என்னால ட்ரிபிள் அடிக்க முடியும் அப்படின்னு நின்னு அடிச்சான்ல வந்த. எனக்கு கரெக்டா எனக்கு வந்த. ஓகேவா? இப்ப நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஓகேவா? ஒரு டீம் ஆடுது, ஒரு ஆர்சனல் டீம் வந்து நான் 24 ஆவரேஜ், நான் ஆர்சனல் ஃபேன் தான், 24 ஆவரேஜ் ஏஜோட ஒரு டீம் ஆடுது. அந்த பக்கம் ரியல் மேட்ரிட். உனக்கு இந்த 2 சிச்சுவேஷன்ல இதுதான் உனக்கு வந்து டைட்டில் சேலஞ்சர். எந்த டீமை பார்த்து நீ ஜாஸ்தி பயப்படுவ? சிம்பிள். ரியல் மேட்ரிட பார்த்து ஜாஸ்தி பயப்படுவியா இல்ல ஆர்சனலை பார்த்து ஜாஸ்தி பயப்படுவியா? நாங்க லாஸ்ட் சீசன் எப்படியோ வந்துட்டோம் சேலஞ்சுக்குள்ள. ஓகேவா? ஆர்டெட்டா இஸ் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், அங்க பக்கம் மொரினியோ. நீங்க ஸ்டேக்ஸ் எல்லாம் யோசிக்க மாட்டீங்க. இதுதான் நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு 20 பாயிண்ட் கேப்ங்கிறது எந்த லீகா இருந்தாலுமே அன்பிலீவபிளி குட். அது நீ கம்பேரே பண்ண முடியாது. 67 பாயிண்ட்ஸ்ல முடிச்ச ஒரு டீமா அவன் 87 பாயிண்ட்ஸ் கொண்டு வரான். நீ பிளேயர்ஸ் பத்தி பேசின ராகுல். until Deco left, until Ronaldinho left, Iniesta was not a starter. நீ நம்ம அந்த டைம்ல நம்ம அவங்களுக்கு ஆடின இனியஸ்டா நம்ம பாக்குற இனியஸ்டா கிடையாது. ஓகேவா? அவனோட 8-9 சீசன்ல இருந்தா அந்த ட்ரியோ, அந்த மிட்ஃபீல்ட் ட்ரியோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிகே அப்பதான் வாங்கினான். அந்த சீசன் தான் பிகே வாங்கினாங்க யுனைடெட்ல இருந்து. பிகே வாஸ் 22. ஓகேவா? அந்த டைம்ல நான் பார்த்து டேட்டா பார்த்துட்டே சொல்றேன் உனக்கு. அவனுக்கு மிச்சம் இருந்த பேக்கப்ஸ் எல்லாம் போயான்னு
இன்னொருத்தன் இருக்கா அபிடால் வாங்கினாங்க, யாயா டூரே வாங்கினாங்க, பாஸ்மன்ல வாங்கினாங்க, யாயா டூரே வாங்கினாங்க. இன்னொரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அவனையுமே. புஸ்கெட்ஸ் was 20. Are you comparing 20-year-old Busquets with 25-year-old Rodri? And அதுதான் நான் கேக்குறேன். I have another argument. நம்ம டீம்ங்கிறது நம்ம ஜெனரலா நம்ம பார்சாவை இவ்வளவு நாள் பெப்போட பார்த்ததுனால அந்த டீமுக்கு நம்மளுக்கு மைண்ட்ல இனிஷியலா வருது வந்துட்டு ஓகே ஜாவி, இனியஸ்டா, புஸ்கெட்ஸ் அவங்க வந்து எஸ்டாப்லிஷ் ட்ரை பண்ணாங்க. இல்ல அவங்க பிகே புயால் எஸ்டாப்லிஷ் ஆயிட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சீசன் அதுதான் உனக்கு வந்து அதுதான் நான் சொல்றேன். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த நம்மளுக்கு கண்ணுல அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு பெப்னா இப்படிதான் பண்ணுவான்னு. பெப் டிக்கி டாக்காங்கிற ஒரு விஷயத்த இப்ப நீ வந்து அபேண்டன் பண்ணிட்டான்னு சொல்லுவியா? இட்ஸ் a different variation of டிக்கி டாக்கா தான் விளையாடுறான். டிக்கி டாக்காவே யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டான் எல்லா இன்டர்வியூலயும் அவன். அதோட ஒரு வேரியேஷன், அதோட ஒரு எவல்யூஷன் தான் யூஸ் பண்றான். நீ அப்படி பார்த்தா இப்ப அவன் அவன் அப்பா ஆடின டிக்கி டாக்காவுமே அவன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இவன் அப்பா ஆடின டிக்கி டாக்காவுமே இட் வாஸ் a variance of total football that I explained. அவ்வளவுதான். அதுல இருந்து இவால்வ் ஆகி வந்ததுதான் அது. சோ நீ வந்து இதனால அவன் வந்து டிக்கெட் ஆக விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அது எனக்கு புரியல. ஓகே பார்த்தவங்க சோ சொல்லு. அப்ப நீங்க வந்து சிட்டி இஸ் a கம்ப்ளீட்டா பெட்டர் டீம் தென் பார்சா 08-09 ஒத்துப்பீங்களா? நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க. In terms of individuals நீ பார்த்தேனா அந்த டீம்ல இருந்த ஆட்களுக்கு இப்ப அதுதான் சொல்றேன், it was unexpected. சிட்டி ட்ரெபிள் அடிப்போங்கிறது இந்த பிரீமியர் லீக்ல 5 வருஷம் ஆடினதுல இந்த வருஷம் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா யாருமே சொல்லல. இல்ல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நடக்குதாங்கிறது அடுத்த விஷயம். அந்த போன சீசன் வரைக்கும் அருணோட அடி வாங்குனது நான், எனக்கு தெரியும். எல்லா ட்ரோஃபிலையும் வந்து இவனுங்க எப்படா அந்த ட்ரோஃபி ஜெயிப்பானுங்க லீகே வெயிட் பண்ணுச்சு. அது நீ இல்ல நீ டினை பண்ண முடியாது. that makes it better. நீ அச்சீவ்மென்ட் சொல்றியா இல்ல டீம்னு சொல்றியா? அச்சீவ்மென்ட் சொல்றியா டீம்னு சொல்றியா? அதத்தான் நாங்க பேச வரோம். டீமா மேன் சிட்டி வர் ரவுண்டட்லி பெட்டர், பட் அச்சீவ்மென்ட்டா எடுத்து பார்த்தா பார்சா வர் மைல்ஸ் கிளியர். நீ கான்டெஸ்ட் சீசன் லீக் அடிச்சதுக்கு அப்புறம் 6 சீசன்ல 4 கரபாவ் கப் அடிச்சிருக்கீங்க. சோ அந்த கரபாவ் கப்ல நீங்க எப்பயுமே வந்துருவீங்கன்னு தெரியும். ஓகேவா? FA கப்ல 2-3 FA கப் அடிச்சிருக்கீங்க. சோ அங்கேயும் எப்பயுமே வந்துருவீங்கன்னு தெரியும். சாம்பியன்ஸ் லீக் வாஸ் ஜஸ்ட் a matter of time. ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அதாவது நீங்க லீக் அடிச்ச ஒரு டீம் எங்களுக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக்ல போய் ஆடுறதுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்றதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க, அந்த இடத்துல வந்து நர்வஸ் ஆயிடுறாங்க விடுறாங்கன்னு சொன்னது என்னால அது புரிஞ்சுக்க முடியல. whereas பார்சா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் வந்து அடிக்கிறாங்க எல்லாத்தையும் மொத்தமா போட்டு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு டீமை கம்பைல் பண்ணினது. they had a lot of problem under ரைக்கார்ட் வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணி முடிச்சது. அந்த டீம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ரொனால்டினியோ அந்த மெஸ்ஸி சின்ன பையன், மெஸ்ஸிக்கு என்ன வயசு அந்த இதுல 21 makes my point la they had that Barca ஒரு பெரிய டீம். அந்த பிலீஃப் எப்பவுமே சிட்டி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சதே இல்ல அந்த ஹிஸ்டரியிலே. அது ஒண்ணுதான் வந்து எப்பவுமே அந்த மென்டல். அதுதான் சொல்றேன் நானு. உன்னோட பெட்டர் அச்சீவ்மென்ட்ல உன்னுடைய ப்ரீவியஸ் சீசன்ஸ் டிஃபைன் பண்றப்போ சிட்டிங்கிறது வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்காததுதான் சர்ப்ரைசிங்கா எல்லாருக்குமே இருந்துச்சே தவிர்த்து ஏன் அதுதான் கண்டென்ஷன்ல இருக்கிற டீம் ஏன் ஜெயிக்க முடியலன்னு இருந்துச்சு. இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு என்னைக்குமே இல்ல. அந்த பார்சிலோனா டீம் அவ்வளவுதான்டா தண்டம். ஒரு தெரியாத ஒரு புது பெப்கார்டியோலான ஒரு புது மேனேஜர் வந்து இதுல இருந்து வரான், ஒரு ஃபார்மர் பிளேயர். அந்த டீம்ல எதுவுமே இல்லடே, இது செத்து போச்சுடாங்கிற மாதிரி ஒரு டீம் ரிவைவ் பண்ணி 20 பாயிண்ட் ஜாஸ்தி அடிக்கிறான். கோல்ஸ் வேணா பாரு, 100 கோல் அடிச்சாங்க அந்த சீசன். 100 கோல் அடிச்சாங்க. 70 கோல் டிஃபரன்ஸ். இட் இஸ் 10 more than City. See, I will say Barca example சும்மா hypothetical Barca 08-09க்கும் City 22-23க்கு ஒரு மேட்ச் வெச்சா யார் ஜெயிப்பான்னு நம்புறீங்க? இப்போவா? அது பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டாஸ்க். ஓகேவா? combined 11 of those two teams நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் according to me. ஓகேவா? இத வெச்சு let's see where it goes. ஓகேவா? goalkeeper I felt Ederson. அங்க விக்டர் வால்டஸ் இருந்தால அங்க வால்டஸ் அங்க Ederson. ஓகேவா? ரைட் பேக் நோ டவுட் Dani Alves. கோட். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சென்டர் பேக் 1 was Carlos Puyol. அதுல எந்த சந்தேகமே இல்ல. Puyol has to be. ஓகேவா? இது வந்து could go 50-50 but I still put PK. What do you guys feel? ரூபன் டியாஸ் அவன் தான் டிஃபைன் சீசனே டிஃபைன் பண்ணது அவன் தான். ஸ்டோன்ஸ் ரூபன் டியாஸ் சொல்லுவேன் நானும். ரூபன் டியாஸ் ஏன்னா எனக்கு சிஎல்ல வந்து ரூபன் டியாஸ் வந்து மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்சும். அதனால கரெக்ட். இல்ல எனக்கு நான் ஏன் பிகே போட்டேன்னு நான் சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? I felt City had more control of the pitch than Barcelona. ஒரு லாஸ்ட் டிஃபெண்டிங் எல்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து சிட்டி கிடையாது. that makes the teams better. அதுவே ஒரு பாயிண்ட்.
இல்ல அதான் சொல்றேன், அதனால தான் சொல்றேன். that is why we say Pep has evolved. அதுதான் சொல்றேன். That's why we both Arun and I are saying Pep has evolved to make it a much better team அது. But much better achievement அங்கறத இப்ப क्वेश्चन. அதனால I put PK because it was இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் who had to face many last man situationsல அப்போ ஒரு லாஸ்ட் டிச் டிஃபெண்டிங்ல இருந்துச்சு. அகைன் சோ many other stronger opposition. அர்த்தம் மத்த டீம்ல இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ they are close the gap. அப்போ பார்சா வந்து புதுசா இருந்துச்சு. அதனால தான் வந்து லைக் they Barca whole control, they control the pitch. அதனால தான் அவங்க லாஸ்ட் டிச் டிஃபெண்டிங்கே பண்ணல. ஏனா they kept 90% of the ball every time. அப்புறம் ஏன் லாஸ்ட் டிச் டிஃபெண்டிங் பண்ணோம்? இப்போ அப்படி இல்லையே. 90% of the ball வெச்சுக்கிறதுக்கு நீ ஒரு புது நீ அப்படி யோசி. 90% of the ball ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு டீம்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர் 90% நான் சொல்ற பாயிண்ட் இதுதான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர், அது ஃபர்ஸ்ட் டைம் டாக்டிக்ஸ்ங்கறனால தான் அவன் 90% ஆஃப் தி பால் வெச்சிருக்க முடியுது. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். எப்போ if he was not able to அவனால ட்ரிபிள் அடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது क्वेश्चन மார்க். everyone knew what City were going to do. கரெக்ட்டா? எல்லாருக்குமே தெரியும் இதான் பண்ண போறாங்கன்னு. still they went on and win. Barca வந்து அப்படி இல்ல, it was new, quite new. இப்போ டிகிடாக்கா ஸ்டைல்ல it was quite. அதனால தான் சொல்றேன் what Pep did. இல்ல அப்படி பார்த்தா what Pep did after not being able to adapt to Haaland புதுசு. அந்த ஒரு ஃபால்ஸ் 9 ஆட வச்சு ஸ்டோன்ஸ் வந்து புதுசா ஆட வச்சது புதுசே. எந்த டீம்னாலயும் டீகோட் பண்ண முடியலையே. ஸ்டோன்ஸ வந்து இன்வெர்ட் பண்ணி வச்சு ஆட வச்சதெல்லாம் வந்து எதுவுமே டீகோட் பண்ண முடியல. வந்து எல்லாரும் விளையாடுறாங்க. டீம்ல 20 டீம் அதான் விளையாடுறாங்க. அந்த 3 டுவர்ட்ஸ் எந்த ஆனாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. சீசன் முடியும் போது ஸ்டார்டிங் எல்லாம் யாரும் பண்ணலையே. அதுதான பாயிண்டே இங்க. முன்னாடி கொண்டு இந்த லைன் 8-9 சீசன் எல்லாரும் பாத்துறோம். வந்து அது ஐ மீன் லைவ்ல பார்க்கலனால we know about the 8-9 சீசன். இப்போ போன வருஷம் வந்து பெப் அந்த டீமை வச்சு எவால்வ் பண்ண டாக்டிக்ஸ் வந்து மச் ஃபெமிலியர் வித் தி சைட்ஸா இல்ல வந்து 8-9 ஓட பார்சா இஸ் மச் ஃபெமிலியர் வித் தி சைட்ஸா? ஆப்வியஸ்லி இட் இஸ் சிட்டில he made tweaks to the already existing tactics. ஆனா 8-9 சைடு அப்படி இல்ல. ஓகேவா? அதனால ஒரு ஆப்போனன்ட்க்கு எது ஃபிகர் அவுட் பண்றது ஈஸி. நீ 90% நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன், இந்த 10% வச்சு அவனுக்கு வின் பண்றானுங்க அப்படிங்கறது நீ பாப்பியா? எனக்கு இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு தெரியலடா. doesn't it make it more special to win a treble like that? நான் உன்கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஆப்வியஸ்லி ஏனா அந்த 90%ங்கிறது அவனுக்கு ஓவர் நைட்ல வரல. அருண் ப்ரோ சொன்னாமே 5 வருஷம் அது அவன் கரெக்ட் மணி டெவலப் பண்ணி வந்தது. கரெக்ட். இப்போ நீ ஒரு டீமா வந்து யுனைட்டட் வந்து ஃபுட்பால் மேட்ச் ஆட போறாங்கன்னா ஆப்போனன்ட் என்ன ஒரு பெரிய டீமா எஸ்டாப்லிஷ் ஆயிட்டேன்னா ஆப்போனன்ட் என்ன பண்ண போறாங்கங்கிறதுக்கு ஏத்த மாதிரி உன் டாக்டிக்ஸ் மாத்துவியா இல்ல உன்னோட டாக்டிக்ஸ் மேல ஃபுல் நம்பிக்கை வச்சுட்டு நாங்க இதுதான்டா செய்ய போறோம்னு இறக்குவியா? என்னோட டீம்ல ஃபுல் டாக்டிக் அந்த டைம்ல பார்சலோனா சிட்டிக்கு வந்து அவங்களுடைய டாக்டிக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த விஷயம். அவங்க சின்ன டிவிக்கு நீங்க ஹாலண்ட் கொண்டு வந்தாங்க. நீங்க பீப்பிள் were crying out for Haaland. He could have got Haaland. ஒரு அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர் தேவைங்கிறது எல்எஸ் நான் உனக்கு போய் ப்ரீவியஸ் சீசனே தெரிஞ்சிருக்கும். அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர் நம்மளுக்கு யூரோப்ல கான்கர் பண்ணணும்னா தேவைன்னு அவன் பண்ணினது, அவன் டீமை மாடிஃபை பண்ணது. 5 வருஷமா அவனுடைய லெவல் ஆஃப் ஃபுட்பால் ஆடின ஒரு டீமை ஓகேடா ஒரு ஸ்ட்ரைக்கரை போட்டு ஆடுறதுக்கு நீங்க இவால்வ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினதான் அவன் பண்ணின ஒரே விஷயம். 0809 டீம்ல ஒண்ணுமே இல்லாம எங்க போறோன்னே தெரியாத ஒரு டீம்ல புதுசா ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு சம்மர் பிரேக்குள்ள புதுசா ஒரு ப்ளூ பிரிண்ட போட்டு 105 கோல் 20 பாயிண்ட். பார்சா பி கோச் பண்ணிட்டு இருந்த ஒரு கோச், ஃபர்ஸ்ட் டீம் பத்தி ப்ரொஃபைல் தெரிஞ்ச ஒரு கோச் உள்ள வந்து 0ல இருந்து ஷேப் பண்றது வந்து ஈஸியா இல்ல? நான் வந்து ஆல்ரெடி இந்த டீம் 90% டீல் பண்ணிட்டேன். மணி எங்க பாயிண்ட்க்கே வந்துட்டீங்க. சீரியஸா ஒரே கரெக்ட்டா வந்துட்டீங்க. எனக்கு எனக்கு இந்த ஹோல் டாபிக்ல ஒரே சொன்னா புரியல. போன சீசன் வந்து சிட்டி வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிற வரைக்கும் அதை சுத்தி என்னென்ன கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். பெப்பால மெஸ்ஸி இல்லாம வச்சு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க முடியாது. யூரோப்பியன் லீக்ல வந்து இல்ல யூரோப்பியன் லீக்ல இவங்க வந்து ஒரு PSG தான். PSG-க்கு உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இதெல்லாம் சொல்றேன். அவங்க 0809ல அவ்வளவு வின் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டைம் மேனேஜர் ஆஃப் a big team. அதுவும் யாருமே பேசல கிடையாது. அப்போ ரியல் மேட்ரிட் அந்த 2 சீசனா வந்து டாமினேட் பண்ணி, அதாவது பார்சலோனா ஒரு ஸ்ட்ரகிளிங், அதாவது நம்மளுக்கு தெரியும் அந்த லீக்ல வந்து இவங்க 2 பேரும் தான் ஜெயண்ட்ஸ் ஆஃப் த லீக்னு. அப்படி இருக்கிற ஸ்ட்ரகிளிங் டீம் கூட ஒரு பயங்கரமான ஃபியர்சஸ்ட் ரைவல்ஸ் கூட நினைச்சுப்பாரு எவ்வளவு பிரஷர் இருக்கும்னு. இவங்க வந்து ஜெயிக்கல இத்தனை சீசன் அப்படின்னு சொல்லி ஒரு புது மேனேஜர் மேல வரான்.
பி டீம்ல இருந்து மேல வரான், இவன்ட்ட போய் இவ்வளவு பிரஷரை கொடுத்து இப்படி டக்குன்னு ஜெயிக்கிறாங்களே அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதே ஆளுக்கு 10 வருஷம் கழிச்சு 1 பில்லியன் பவுண்ட் ஸ்குவாட கொடுத்துட்டு ஒன்னால ஒரு யூரோப்பியன் டிராஃபி கூட அடிக்கணும்னா அது எவ்வளவு பெரிய பிரஷர், அதையும் யோசிக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன், இட் வாஸ் பில்டிங். அதைத்தானே நானும் அவருன்னு சொல்றோம். அதாவது கௌதம் இல்ல, நீங்களும் அருண் ப்ரோவோ அந்த டீமை பில்ட் பண்ணதுக்கு பெப்புக்கு இது கொடுக்குறீங்கல்ல, அதாவது பெப்ப பில்ட் பண்ண அப்படிங்கறது ரெண்டு பேரும். எனக்கு இத சொல்லுங்க, எனக்கு இத சொல்லுங்க. இப்போ வந்து அந்த பார்சா ஸ்குவாட்ல ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஸ்ட்ரகிள்ல இருந்தாங்க, ஓகேவா? ஆனா லைக் அதே பெப்பு தான், அதே 2008 இப்ப அதே 2022 யாருக்கு மோர் பிரஷர் டு வின் சிஎல்? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. இப்ப அந்த சீசன் வந்து இமேஜின் பார்சா டிட் வின் தட் சிஎல், இப்ப என்ன ஆயிருக்கும்? அந்த சீசன் உலகம் அழிஞ்சிருக்குமா? சிஎல்னு ஒரு விஷயமே இல்ல. இப்ப நீ என்ன சொல்ற, பெப்பு போன சீசன் சிஎல் அடிக்கலன்னா அவனுக்கு சாக் பண்ணிருப்பாங்க சொல்றியா? இப்போ பயன்ல 3 சீசன் சிஎல் அடிக்காம தான் போனான். பெப்போட ரெபுடேஷன்ல சும்மா நம்ம பேசலாம், ஐயோ பெப்புக்கு வந்து சிஎல் பயன்ல அடிக்க தெரியலடா, வந்து 1 பில்லியன் இருந்தாதான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வேணா சொன்னாலுமே உலகத்திலேயே சாக்குங்கிற ஒரு விஷயம் ஒரு மேனேஜர் கிட்ட கூட போகாதுன்னா அது பெப் ஒருத்தன் தான். He's on a pedestal. He's on a pedestal. So don't pressure Kishan, don't talk about City and pressure. கார்த்தி போன சீசன் ரெண்டாவது மேனேஜர், முதல் மேனேஜர் அம்பிட்டாட் இருக்காரு. கார்த்தி அவருக்கே வந்துச்சு 86ல அவரே தூக்கம் தான் இருந்தாங்க. ஏபர்கின் ஒரு மேட்ச் ஜெயிப்பார், அதுதான் டர்னிங் பாயிண்ட் அவருக்கு. He was supposed to lose the job, he wins the job and he gets to பெப்புக்கு 0809ல அந்த பிரஷர் இருந்துச்சு. சிட்டிக்குள்ள வந்ததுல இருந்து பெப்புக்கு பிரஷர்னு எதுவுமே கிடையாது. ஒரு மேனேஜரா எதுவுமே இல்லையா? இதெல்லாம் பேசுங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஒரு மேனேஜருக்கு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனா இன்ட்ரின்சிக் பிரஷர் இருக்கிறது மேனேஜருக்கு இருக்கிற பிரஷர். ஓ, ஐ ஹேவ் நாட் ஒன் த சாம்பியன்ஸ் லீக்னு. டெல் மீ திஸ். நீ இப்ப பெப்பு போன சீசன் சாம்பியன்ஸ் லீக் அடிக்கலனா சாக் பண்ணிருப்பாங்களா? இல்ல அவ்வளவுதான். இல்ல என்ன கார்த்தி என்ன நடந்துருக்கு? இதுதான் ஜெனுவைன் பிரஷர். சொல்லி முடிக்கணும். இருங்க கார்த்தி நீயே சொல்லு. அவர் நேத்து போன வருஷம் சிஎல் அடிக்கலீனா நீ இந்த டாபிக்க மறந்துரு கார்த்தி. உன் மனசை தொட்டு சொல்லு, பெப்பு என்ன பண்ணிருப்பா நீ சொல்லு கார்த்தி. பெப்பு இல்ல the point is not about Pep. இல்ல இது என்னோட ரிமோட் வந்து செக் புக் மாதிரி நினைச்சுக்கங்க. நேரா போய் ஓபன் பண்ணிருப்பாரு. இது நடந்திருக்கா? கதையெல்லாம் வந்து இல்ல ஒரே நிமிஷம் என் பாயிண்ட் நீங்களே சப்போர்ட் பண்ணிக்க. எல்லாம் சொல்லிங்க 1 பில்லியனோட 1.2 பில்லியன் ஆட் பண்ணிக்குவாங்க, ஆனா உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இல்ல யாயா டூரே வந்து சாபம் வச்சுட்டான், வாழ்க்கையிலே விளங்க மாட்டேன், இனிமே உனக்கு சிஎல். அதான் சொல்றேன், அது ஒரு சிஎல் ஜெயிக்க முன்னாடி என்னென்ன கான்ஃபிடன்ஸ் வச்சு பெப்ப வந்து டாப் 5 மேனேஜர்ல கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட் போச்சு. ஏன்னா அவனால சிஎல் அடிக்க முடியல. இது நல்லா இருக்கு. என்னடா பேச பேண்டர் அவ்வளவுதான். கௌதம் ஒரு செகண்ட், நீங்க ஓகே நம்ம பேசுறது பேண்டர் நீங்க சொல்லலாம், பட் மீடியாவே இத பேசிட்டு இருந்துச்சு. ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல அத்தனை இது போட்டுனா சிட்டி ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல பேசுற மயிராண்டி யாரு? சீரியஸா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல பேசுறவன் வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இந்த காலத்துல நீ நெஜம் எடுத்துக்கிறீங்க. பெர்டினன்ட் பேசுறான், கேரகர் பேசுறான், கேரி நெவில் பேசுறான். இவன் பேசுறது வந்து நம்மளே மதிக்க மாட்டோம், பெப்பு மதிப்பாங்க. சரி நான் ஒரு வேலிட் ஒரு லாஸ்ட் இதோட வேலிடான பாயிண்ட். இப்போ லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏதோ ஒரு சீசன் வந்து செமிஃபைனல்ஸ்லயோ குவார்டர் ஃபைனல்ஸ்ல தோத்ததுக்கு அப்புறம் கேடிபி வந்து கடுப்பாயிட்டு எவ்ரி இயர் சேம் ஷிட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கரெக்டா? சோ பிளேயர்ஸுக்குமே அது வந்து ஒரு மென்டல் பிளாக் தான் கடைசி வரைக்கும். அதான் சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு மென்டல், கிளப் ஃபுல்லா மென்டல். சின்ன ஒரு ஸ்டாஃப் ஜானிட்டர் கூட அந்த மென்டல் பிளாக் இருக்கும். ஏன்டா சிஎல் அவ்வளவு பெரிய மென்டல் பிளாக் இருந்துச்சு. அந்த லியான் மேட்ச் எல்லாம் பார்த்து, ஸ்பர்ஸ் மேட்ச், லியான் மேட்ச், எத்தனை மேட்ச் லைனா க்ளோஸ். எங்க கிட்ட எல்லாம் தோத்தாங்க ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரஷர் அவங்களுக்கு. எப்படி தோத்தோன்னு பாருங்க. அந்த இதுல வந்து யாராவது பவுன்ஸ் பேக் பண்றது எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு வருஷமும் வந்து ராகுல் இந்த பவுன்ஸ் பேக் பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஏழை ஒரு பஞ்சத்துல இருக்கிற டீம் நாங்க வந்து பாவம் திடீர்னு இல்ல பஞ்சத்துல டீம் எங்களுக்கு வந்து பிரஷர் ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்லாது.
எல்லாத்துக்கும் நீ போயிடுற, நீ தோத்தினா உனக்கே தெரியும் அந்த கிளப்ல வந்து அப்படியே பஞ்சம் பொழைக்கிற மாதிரி இவங்க ஃபேன்ஸ் கிளம்பிடுறாங்க. 2 மேட்சஸ் தோத்துட்டா. ஐயோ லைஃபே போச்சுடா. இது அதாங்க ஸ்டாண்டர்ட்ஸ், அதான் ஸ்டாண்டர்ட்ஸ், அதான் சொல்றேன், அதான் ஸ்டாண்டர்ட்ஸ். அது அப்படியே மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். அதுதான் மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம். உனக்கே சிரிப்பு வருதுல கார்த்தி பேசாம. கார்த்தி இது வந்து நீ மத்த எபிசோட்ல என்னெல்லாம் பேசிக்கிறேன்னு நம்ம இங்க ஒரு போற முடியாது. நீ போட்டிருந்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு நீ என்னெல்லாம் பேசிக்கிற இதுல கொண்டு வரதுக்குன்னு. ராகுல் பேசுறானா இல்ல நியாயம் இருக்குது. நீ வார வாரம் டிரான்ஸ்பர் ஆகுற ஒவ்வொரு கிளப்புக்கு. மேன் யுனைடெட் ஃபேன் அப்புறம் நியாயமா மக்கள் பிரதிநிதி, மக்கள் வந்து அந்த டீம் அந்த கௌதம் நீ டீமை முடிக்கவே இல்ல கம்பைன்ட் 11. இல்ல டீமோட முடிச்சுக்கலாம். அதான் ஃபைனல். டீமோட முடிச்சுக்கலாம். நானும் you have the discussion and we move on. Okay, left back வந்து என்னால சூஸ் பண்ண முடியலங்க. I personally I didn't know. PK சென்டர் பேக் போட்டு ஸ்டோன்ஸ் லெஃப்ட் பேக் போட்டுருங்க, அவ்வளவுதான். ஸ்டோன்ஸ் தான் மிட்ஃபீல்ட் வந்துருவான்ல பாத்தீங்களா? இல்ல நான் வந்து ஸ்டோன்ஸ் எழுதிருக்கேன். நான் ரூபன் டியாஸ் எழுதிருக்கேன். ஒரு பேக் 3 மாதிரி வச்சிட்டு இவனையும் டானி ஆல்வஸ் வச்சிட்டு நீங்க ஸ்டோன்ஸ் போடுங்க. ஸ்டோன்ஸ் இல்லனா போன ட்ரிபிள் ராட்ரி for the 6 no doubt. ஓகேவா? ஜாவி for the midfield role. ப்ரோ ஜாவி, இனியஸ்டா, புஸ்கெட்ஸ் 3 பேர் ஃபினிஷ்ட், அவ்வளவுதான். அதுதான் மிட்ஃபீல்ட், அவ்வளவுதான். அதான் எழுதிருக்கேன். இல்ல ஆக்சுவலா என்ன பண்ணலாம் இருங்க, ராட்ரி, புஸ்கெட்ஸ், ஜாவி, இனியஸ்டா 4 பேர் தான் எப்படி வரும்? 2 ஸ்ட்ரைக்கர் ஹாலண்ட், மெஸ்ஸி. ஆனா கேடிபி மிஸ் ஆகும். இல்ல கேடிபி போட்டுருக்கேன். கேடிபி ஓகே, அப்ப 4 மிட்ஃபீல்டர் போடலாம். கேடிபி, மெஸ்ஸி and ஹாலண்ட். ஃபேர். 3-4 ஆர்கியூ பண்றது ரொம்ப கஷ்டம். 3-4-3 பேசிக்கலி பார்சாவோட மிட்ஃபீல்ட் 3 பேஸே வந்து you could argue at over Haaland. ஏங்க 55 கோல் போன வருஷம். அங்க விட்டுருவோம். அங்க 50 கோல் அத விட்டுருவோம். அந்த ஏரியா விட்டுருவோம். நோ சான்ஸ். அதெல்லாம் கோல் டேக் அவரு நுட்ரலான்னு பாக்குறாரு. பட் எனிவேஸ் only based on last season நானும் பிரசன் ஆக்சுவலா ஒத்துக்குவேன். பட் only based on last season like Haaland no brainer. There's absolutely no chance for Haaland. அதான் based on last season தான் நான் சொல்றேன். அந்த கோல். பட் எனிவேஸ் இந்த டாபிக்க முடிச்சிரலாம். கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க பார்சிலோனாவா மேன் சிட்டியான்னு மட்டும் அந்த வேர்டை மட்டும் எழுதுங்க. அத வச்சு நம்ம முடிவு பண்றோம். ஓகேவா? இங்க பேனல் வந்து நானு யூடியூப்ல ஒரு போல் போடுங்க. ஒரு போல் போட்டு பார்சா மேன் சிட்டி யார் பெஸ்ட்னு போடுங்க. வோட் பண்ணட்டும் எல்லாரும். இல்ல நம்ம இன்னும் அந்த VAR சைடே போல, அத அப்படியே நிறுத்திடலாம். வேணாம் அதுலதான் நான் வந்து இது ஒத்துப்பேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே கேளுங்க முடிச்சுக்கிறேன். டாபிக் முடிச்சுக்கிறேன். ரெண்டுமே ஒரே மேனேஜர் தான். 2 டீமும் சேர்த்து 230 சார்ஜ் வரும். இதை மட்டும் நான் ஒத்துக்கிறேன். இந்த குட்டை போட்டு அடிக்கிறவங்களும் ஒரு சைடு, பெப்ப வாழ்த்துறவங்களும் ஒரு சைடு. அது அடுத்த அவ்வளவுதான். அப்படி ஓகே வச்சுக்கலாம். ஓகேவா? பட் லெட்ஸ் மூவ் ஆன். செகண்ட் டாபிக் வந்து is it okay to judge a player based on the number of trophies they won? அதாவது எவ்வளவோ நல்லா விளையாடி எதுவுமே வின் பண்ணாத டீமுக்கு பார்ட்டா இருந்த பிளேயர்ஸும் இருக்காங்க, ஒண்ணுமே விளையாடாம பயங்கரமா வின் பண்ண பிளேயர்ஸும் இருக்காங்க. சோ இதுல வந்து is it okay to judge them based on the number of trophies they won? இதுக்கு ஸ்ரீகார்த்தி தான் பதில் சொல்லணும். எல்லாம் சைலண்டா இருக்கு. என் தலைவன் கார்த்தி ஆரம்பிப்பான். அதே வெள்ள சட்டை டீம் மாதிரியே போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். பிரச்சனைனா ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். உடனே வந்து ஸ்பர்ஸ் ஃபேன் அதனால இப்படி பேசலாம் இல்ல. ஐ ஜென்யூன்லி பிலீவ் ட்ராஃபிஸ் தான் வந்து மெயின் இண்டிகேட்டர் ஆஃப் வாட் அ பிளேயர் ஆர் டீம் ஹஸ் அச்சீவ்ட். இது வந்து அன்டினைபிள் ஃபேக்ட். இது எல்லாருமே அதுதான். ஓகேவா? சாம்பியன்ஷிப் இருந்தாலும் தான், பிரீமியர் லீக் இருந்தாலும் தான். ஓகே, பட் தென் you have to definitely consider the point where the player plays, as in எந்த டீம்ல ஆடுறான் அப்படின்னு. there will be genuinely circumstances where the player can't win trophy. நான் வந்து 28 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் டீம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஹாரிகேன் நான் வந்து ஸ்பர்ஸால டிராஃபி இங்கதான் ஆக்சுவலா இப்போ வந்து ஸ்பர்ஸ்னால டிராஃபி அடிக்க முடியாதுன்னு இல்ல. we genuinely bottled some of the finals. அதான் நானே ஓப்பனா ஒத்துக்கிறேன். But then we have never been in a space where we consistently like compete for trophies. ஓகேவா? ஸோ அதனால ஹாரிகேனோட பொட்டன்ஷியல் வந்து மாசிவா வந்து லைக் அவன் வந்து ப்ராபபிலி இன்னும் வேற ஏதாச்சும் எங்களோட பெட்டர் கிளப், பெரிய கிளப் ஆடி இருந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் he would have definitely won trophies. இந்த வருஷம்
இல்ல இப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிரீமியர் லீக் டாக்ஸ், ஸ்பர்ஸ்ல இருந்தா எவ்வளவு வேணா கோல் அடிக்கலாம், புண்டஸ்லீகா தூக்கி போய் போடுங்க அவுட் ஆயிடுவானு, அதே 40 கோல் திருப்பி அங்கதான் அடிக்க போறான். அதான் சொல்றேன். ஓகேவா? ரெண்டாவது ரெண்டாவது சொல்றேன், இதே இந்த டிராபி லாஜிக் வச்சா you would have not got any world class players to the next level. எங்க டீம்ல இருந்து போனாலே சொல்றான், கேரத் பேல் எங்க டீம்ல இருந்து போலன்னா கடைசி வரைக்கும் அவன் பொட்டன்ஷியல் யாருக்குமே என்னன்னே தெரிஞ்சிருக்காது. கடைசி வரைக்கும் சண்டர்லாண்டோட ஸ்கிரீமர் மட்டும் தான் அடிச்சிருக்கான். இல்ல பேலண்டார் வின்னர் லூகா மாட்ரிச் எங்க டீம்ல இருந்திருந்தா கடைசி வரைக்கும் யாருக்குமே அவன் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருக்காது. அதான் சொல்றேன், டிராபிஸ் எங்க டீம்ல இருக்கிற ஒரே காரணம், ஆர் லைக் ஒரு சின்ன கிளப்ல டிராபிஸ் எய்ம் பண்ணாத இருக்கிற ஒரே காரணம், யூ கான்ட் ஜட்ஜ் அ பிளேயர். லாஸ்ட் பாயிண்ட், லிவர்பூல் சாம்பியன்ஸ் லீக் பிரீமியர் லீக் அடிச்ச டீம், அதுல இருந்து வந்து யாருன்னா பாருங்க, ரெலிகேட்டட் நியூகாஸ்ல இருந்து வந்த வைங்கால்டம், ஸ்ட்ரகிளிங் சண்டர்லாண்ட்ல இருந்து ஹெண்டர்சன், ஓகேவா, ஹல் சிட்டில இருந்த ராபர்ட்சன். அதான் சொல்றேன், இவங்க எல்லாம் யாருமே டிராபியா பார்த்ததே கிடையாதுங்க கண்ணால. இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டீம்ல போட்டு இவங்களால டிராபி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ப வச்சாரு கிளாப். சோ அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு அவார்ட் குடுக்குறீங்க ஒருத்தனுக்கு ஒரு வருஷத்துக்கு, ஒரு பிளேயருக்கு, ஓகேவா, அவங்க 2 பேரும் ஸ்டாட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, 2 பேரும் டீம்ல இம்பாக்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ டிசைடிங் ஃபேக்டர் எதுன்னு சொல்லுவீங்க? டிசைடிங் ஃபேக்டர் டிராஃபிஸ் தான். அதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன். பட் தென் இப்ப வந்து நான் ஒரு டீம் ரியல் மேட்ரிட்ல ஸ்ரீகார்த்திக் அப்படிங்கிற நான் வந்து எனக்கு ஒரு மினிமம் எபிலிட்டி இருந்தா நானே ஹோசேல் மாதிரி போய் ஃப்ராட் இல்ல இது வந்து டிராஃபிஸ் லாஜிக் சொல்றேன். நான் போய் டிராஃபி ஜெயிச்சா இப்ப நான் வந்து என்ன பெட்டர் பிளேயர் தான் ஹாரிக்கேனா? நான் சொல்றேன், நான் போய் ஏதோ ஃப்ராட் பண்ணி என் முட்டியில பட்டு ஒரு கோல் போட்டுறேன், மட்ரிட் லீக் வச்சிருக்காங்க. அதனால இப்ப நான் எனக்கு ஒரு நீ வின் பண்ண ஒரு ட்ரோஃபி தான் பேசுவோம். 40 வருஷம் கழிச்சு ஹாரி கேன் பெஸ்ட் எவர் பிரீமியர் லீக் ரெக்கார்ட் கோல் ஸ்கோரர், என்ன பண்றது, பிரீமியர் லீக் இல்லப்பா. இல்ல இங்கதான் டாபிக். இதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களை நீங்க ஆட கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுல இவங்கள டிராஃபி அடிக்க முடியாது. இப்ப உங்க டீம் லிவர்பூலே எடுத்துக்கோங்க, மெக்காலிஸ்டர் இருக்கான். மெக்காலிஸ்டர் நீங்க எடுத்துட்டா இப்ப அவனால கடைசி வரைக்கும் என்ன பிரைட்டன்ல இருந்தா அவன் நல்ல பிளேயர், அவ்வளவுதான், அந்த பொட்டன்ஷியலே தான் இருந்திருப்பான். அதான் சொல்றேன். இல்ல சரி, வேர்ல்டு கப்பே ஆடல, வேர்ல்டு கப் ஆடாத எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அதுதான் சொல்றேன். சோ இப்ப நீ சொல்றது பத்தி பார்த்தா அவன் ஒரு டீம்ல இருக்கிறதுனால அவன் மொக்க பிளேயரா இருந்தாலும் அவனுக்கு கான்ட்ரிபியூஷனே இல்லைனாலும் அவனோட ஒரு ட்ரோஃபி இருக்கிறதுனால அவன் பெட்டர் பிளேயர். சோ இப்போ ஒரு வந்து ஆலன் ஷேரர் வந்துட்டு 260 கோல் வச்சிருக்காரு, ஆனா அவர் வந்து பெரிய பிளேயர் கிடையாது, பிகாஸ் அவர்கிட்ட ட்ரோஃபி கிடையாது. அப்படியா சொல்ல நீங்க? இல்ல ஆலன் ஷேரர் 40 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவன் என்னதான் பெரிய பிளேயர்னு எனக்கு தான் கிளாசிக் எக்ஸாம்பிள் என்கிட்ட தான் இருக்குது. ஓகே, ஹாரி கேன் இஸ் another classic example, but Steven Gerrard gets talked about for 1000 more years நாலும் for the player he is, அதாவது அவனுடைய கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாருமே லாம்பார்டு, ஸ்கோல்ஸ், கிக்ஸ் எல்லாருமே outrightly accepted that Gerrard was the better player than them. ஓகே, எல்லாத்தையும் பேசி சொல்றாங்க. எனக்கு கௌதம் அதுக்கு நான் அது additional sorry, everyone puts Gerrard in the Premier League 11 even though he has not won a single Premier League. My point, exactly my point. adha சொல்றேன், உங்களுடைய legacy will not depend on how many performances you've given. இப்போ for example வந்து Ryan Giggs was not at the level of Steven Gerrard, but I put Ryan Giggs the level of above Gerrard because he's won it multiple times. அது நம்ம பேசலாம் கௌதம், பட் வந்து இப்ப யோசிச்சு பாரு, இப்போ கால்வின் பிலிப்ஸ் வந்துட்டு சிட்டி ஸ்குவாட்ல இருக்கான். இது எப்படி தெரியுமா, இந்த இதுல கிளப்ல வந்து புவின்னு ஒருத்தர் இருக்கான், சிட்டி ஃபேன், அவன் இப்படிதான் பேசுவான். இந்த கால்வின் பிலிப்ஸ் இஸ் பெட்டர் மிட்ஃபீல்டர் than anyone else because he has a Premier League title. நான் எப்ப ஆடிச்சது கடைசியா கால்வின் பிலிப்ஸ் எப்ப கடைசியா ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் ஆடினாவ வெஸ்ட் ஹாம்ல போய் உட்காந்தா, வெஸ்ட் ஹாம்ல 2 மேட்ச்க்கு அப்புறம் நம்பிச்சிட்டாங்க. நீ ஒரு டீம் ஸ்போர்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் பேரை பத்தி பேசுறேன்னா அவனோட இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் ஓகே நம்பர்ஸ் காட்டுறானா, அது it will make him stand out, it will put him on a pedestal. நீ வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு பிளேயர் திடீர்னு வச்சுட்டு ஓகே ஒரு டீம் ஸ்போர்ட்ல தண்ணி கேன் போடுவான் ஒருத்தர் இருக்கான், அவனும் வந்து அந்த ஏரியால மாட்டினதுனால அவனுக்கு ஒரு மெடல் கொடுத்துட்டாங்க, ஓப்பா அவன் சூப்பர் பிளேயர் பா இன்னொருத்தனை விடன்னு சொல்லி அது எப்படி ஜஸ்டிஃபைட் ஆகும்? அது வந்து ரொம்ப அப்படி இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மட்ரிட்ல வந்து அந்த 5 வருஷம் கண்டினியூஸா சிஎல் அடிச்சாங்களா அந்த பீரியட்ல, அங்க வந்து நிறைய சின்ன பிளேயர் ஜெயிச்சாங்க இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தான், அவன் பேர் எனக்கு மறந்துச்சு, லியான்ல இருந்து வந்தான், மரியானோவோ நம்ம அவன் பேரு. ஐ திங்க் he won 3 CLs. so he is not better than Harry Kane அப்படி சொல்ல முடியாது, ஓகேவா? பட் வெயிட், இப்படி நீங்க சொல்ற இப்படிதான் நீங்க ஆர்கியூ பண்றீங்க. திஸ் இஸ் நாட் an argument. நான் சொல்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ரொனால்டோ மெஸ்ஸியே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அந்த பாயிண்ட்ல ஒரு வருது, ரெண்டு பேருக்கும் ஒரே இம்பாக்ட் தான் டீம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 14-15 சீசன், அந்த 14-15 அதுக்கு முன்னாடி அந்த 13-14 ரொனால்டோ பேலன் டிஆர் அடிச்சா அந்த மட்ரிட் பீரியட்ல. ஐ திங்க் ஹி ஒன் இன் 2017 என்னமோ, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. 17 ஆமா. அந்த பீரியட்ல வந்து இம்பாக்ட் வந்து மெஸ்ஸிக்கும் ஒரே லெவல்ல தான் இருந்துச்சு, ரொனால்டோக்கும் ஒரே லெவல்ல தான் இருந்துச்சு டீம்ல. பட் அல்டிமேட்லி ஏன் பேலன் டிஆர் வந்து ரொனால்டோக்கு போச்சு? பிகாஸ் ஹி ஒன் மோர் ட்ராஃபிஸ். So ultimately the trophies could be a deciding factor. அதுதான் எனக்கு பாயிண்ட். இப்போ இருந்துட்டு போட்டுமே, அது ஒரு நாவல்டி மாதிரி. that doesn't define a player தான் நான் சொல்றேன். It doesn't define a player, but difference சொல்றல between a great good player and a great player and a legend. அந்த ஒரு வித்தியாசம் வரும். Ultimately இல்ல, பட் இப்போ நம்ம ரொனால்டோ மெஸ்ஸின்னு பேசுறோம்னா அவங்க நம்ம ட்ரோஃபீஸ் கவுண்ட் பண்ணாலுமே they having the numbers which would ratify them as legends. அதனால தான் இப்ப ஆலன் ஷீரர்னு. But if those numbers don't lead to trophies, those numbers mean nothing. அதுதான் நான் சொல்றேன். அப்ப அந்த இண்டிவிஜுவல் பிளேயரோட குவாலிட்டிக்கு ஒரு மதிப்போ, நம்ம பிரீமியர் லீக் கிரேட்டஸ்ட் டீம் ஆஃப் ஆல் டைம்னு போட்டோம்னா ஆண்ட்ரி பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துரும் ஸ்ட்ரைக்கரா. நம்ம வேற எந்த பிளேயரும் யோசிக்க மாட்டோம், which is normal. பட் ஆலன் ஷீரர் has way more goals. அவன் வந்து பிரீமியர் லீக் வந்து அடிச்சு ஆடுற காலத்துல இருந்து ஆடிட்டு, எனக்கு வந்து ஐ எம் நாட் சேயிங் தட் ஷீரர் should be there over ஆண்ட்ரி. பட் நம்ம ஷீரர் கன்சிடர் கூட பண்ண மாட்டோம். நம்ம ஆண்ட்ரினா ரெண்டாவது ஆள் யாரை யோசிப்போம்? வேற யாராவது தானே யோசிக்கிறோம். மாத்தி சொல்லட்டுமா? ஆண்ட்ரியோட அட்வான்டேஜ், he played with the likes of Bergkamp, he played with the likes of Patrick Vieira, he played with Robert Pires, he played with guys like this. நியூகாசில்ல ஷீரர் ஆடின டீம்ல அவனோட டைம்ல இருந்து வேற ஏதாவது ஒரு 3 நல்ல பிளேயர் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப ஏன் ஷீரர் அது அவன் மேல தப்பா? அது ஒரு டீம் ஸ்போர்ட். எப்படி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்? ஒரு விதத்துல சொல்றேன், because he did not go to Man United. He had a transfer choice to United, but he did not go. Yeah. Doesn't it mean பெரிய players வந்து they cannot carry clubs towards the titles ங்கிறது? It is not possible. It is not possible. Historyல not even supposed to call them big time players இல்ல, அதுவும் இருக்கு. இல்ல, ஹிஸ்டரியில 2 பிளேயர் எனக்கு தெரிஞ்சது 2 பிளேயர் சோலோவா அவங்க ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸால லீக் ஜெயிக்க வச்சது. மத்த டீமை பத்தி நம்ம if I tell these two things, you of course யாருக்குமே மத்த பிளேயர் யார் ஞாபகம் இருக்காது. ஒன்னு மாரடோனா நாப்போலியில போய் ஜெயிச்சது, அவங்கள he made them win a league. யார் எதுவுமே இல்லாததுல டிரான்ஸ்ஃபர் ஆகி. ரெண்டாவது டாட்டி இன்ஃபேக்ட் லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்துச்சு. Do you even remember any player from Roma apart from Totti at that time? அதுதான் நான் சொல்றேன். So it is like இந்த 2 பேர் தவிர்த்து we cannot even come up with examples of great players who are able to just make a team win just based on their own ability. ஆனா இப்போ டாட்டி எக்ஸாம்பிள் நீங்க வெச்சீங்க. டாட்டி is one of the greatest like forwards கரெக்ட்டா ஜெனரேஷன்ல. பட் டாட்டி வந்து அந்த யாருமே சொல்ல மாட்டேங்கறாங்களே அவன் பேரை. அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதுதான் தப்புன்னு சொல்றேன். But ultimately doesn't stand if you don't win. அதுதான் சொல்ல வரோம். Legacy doesn't stand regardless of how much ever performances you give. அதத்தான் நான் சொல்லவே வரோம். அந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றேன். I don't accept that view point because all time கூட வேணாம். இந்த 2000ஸ்ல இருந்து ஒரு பிரீமியர் லீக் 11 சூஸ் பண்ணுனா ஸ்ட்ரைட் அவே ஸ்கோல்ஸ், கிக்ஸ், வேற யார் லாம்பார்டா they will go into the stride. அப்போ எவ்வளவுதான் ஜெரார்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஹெசிடென்ட்டா தான் இருப்பாங்க. எப்படி நம்ம ஜெரார்ட போறதா, இன்னும் ஜெயிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் கண்டிப்பா வரும் இருக்கு. அது வந்து அது லுக் அட் how much is done நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல. அந்த லெகசில வந்து he should be going straight in. ஏன்னா அவனோட காம்படிட்டர்ஸே அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவன் தான்ப்பா பெட்டர் பிளேயர். அப்ப ஏன் இன்னுமே அந்த நம்மளால சூஸ் பண்ண முடியல? உனக்கு நம்பர்ஸ் இப்ப நீ ஒரு லாம்பார்ட் வர்சஸ் ஜெரார்ட்னு ஒரு கேஸ் வச்சனா, நான் ட்ரோஃபீஸ்க்கு முன்னாடி லாம்பார்டோட நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். அப்படி வச்சு பார்த்தோம்னா லாம்பார்ட் was much different to what Gerrard did to Liverpool. இப்ப வருது இல்ல உள்ளுக்குள்ள ஒவ்வொரு த்ரெட்டா உள்ளுக்குள்ள போக போக ரோல்ஸ் வருது இல்ல. அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியல because he didn't help Liverpool to win it. அதுதான் நானும் சொல்லுறேன். கௌதம் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டீப் டவுன் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம்பேரிசன்ல என்ன பாப்போம்னா, ஜெரார்ட்னு போட்டா 1 UCL வித் லிவர்பூல் போடுவோம், லாம்பார்ட்னு போட்டா கீழ அதுக்கு எத்தனை அக்கலேஜ் போடுவோம் கீழ. சோ அந்த கம்பேரிசன்லயே முடிஞ்சு போயிருமே. லாம்பார்ட் வந்து இட் இஸ் பெட்டர் than ஜெரார்ட் மூவ் ஆன். இல்ல கௌதம் சொல்றீங்க ஜெரார்ட் வந்து இல்ல ஜெரார்ட் லிவர்பூல் டாட்டி ரோமா அந்த மாதிரி எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. even though they have not won. மார்க்கோ ரைஸ் அதத்தான் நானும் சொல்றேன். no there is not any.
there is not many அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவ்வளவே இருக்க மாட்டாங்க. even though despite not many, நானும் சொல்றேன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க. பட் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு எந்தவித பிஆர் வரல. அதுதான் क्वेश्चनே. their legacy doesn't drag on because we don't talk about them enough because they haven't won anything. அதுதான் क्वेश्चनே basically. நாளைக்கு ஒரு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜெரார்டோ ஆண்டர்சன் உட்கார்ந்து பேசுறாங்கன்னு வைங்க. பெட்டர் எக்ஸாம்பிள் குறா. நம்ம சேனலுக்கு நாளைக்கு ஜெரார்டோ ஆண்டர்சன் வராங்கன்னு வெச்சுக்கோங்க. என்ன போடுவீங்க? ஜெரார்ட் என்ன போடுவீங்க? லிவர்பூல் பிளேயர்னு போட்டு ஒரு யூஸ் இல்ல அதுல வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த டாபிக் ஆரம்பிச்ச கார்த்தி இதுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்ல போ, நம்ம என்னத்த பேசுறது இதுக்கு Was Anderson a main player in those Premier League teams or was he more of a... Exactly, it doesn't matter. Anderson was not even a good player. It doesn't matter. He didn't even exist after 2 seasons. Ana Gerrard or legacy parunga. Ana which is being more talked about. Number like when people are just talking about trophies, idu mattum dhaan paapanga. Adukku appuram அந்த trophies la illa let's see what Gerrard has done to the Liverpool team. Keep down பண்றது போக மாட்டேறோம் நம்ம. சிம்பிளா சொல்லிடுவாங்க. Who's had a better and more successful career னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்றது? சக்சஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினு பார்த்தா definitely Gerrard is not successful. அருண் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல how do you define success for a player அப்படினு. It depends on the number of trophies he's won. பேசிக்கா அதான் சொல்லும். இப்போவுமே ஜெரார்ட பத்தி பேசணும்னா 2004-5 ல என்ன ஒரு சாம்பியன்ஸ் லீக் அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பேச முடியும்? Mustafi is better than Ruben Dias and Virgil van Dijk. I rest my case. That's all. அந்த குவாலிட்டி விட்டுருங்க. அந்த லெவல் நான் இன்டர்நேஷனல் கேர போலியே. அருண் நீ இன்டர்நேஷனல் கேட்றீங்க. ட்ரோஃபி நான் இன்டர்நேஷனல் கொண்டு வரல. என்ன வித்தியாசம்? 11 பிளேயர் தான் ஆடுறாங்க. கிளப்ல 11 பேர் தான் ஆடுறாங்க. பிட்ச்ல அங்கேயும் 11 பேர் தான் ஆடுறாங்க. ஓகேவா? எனக்கு என்ன வித்தியாசம் தெரியல. அருண் நான் வந்து முஸ்தாபி வெர்சஸ் வான் டைக் அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா லெவல்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் how different it is. பட் ஒரு ஈக்குவலா இருந்தா சப்போஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவல் அந்த லெவல்ல இருந்தா இப்ப ஜெரார்ட் லாம்பார்டே ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த லெவல்லே இருந்தா யார வந்து நீங்க பெட்டர் டிராஃபி வச்சு தான் நீங்க கடைசில வந்து லாம்பார்ட் இஸ் பெட்டர் அப்படின்னு அந்த டாபிக் வரும் கடைசில. நான் இன்னொன்னு திருப்பி சொல்றேன். Gerrard was a part of a team where he had to do everything. Lampard was a part of the team where he didn't have to do everything. He had like 10 fantastic players around him. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா, பட் ultimately what people will do? People will say people பண்றதா நான் क्वेश्चन பண்றேன். people பண்றதுனால அது கரெக்ட்னு நான் சொல்றேன். அதத்தான் क्वेश्चन நீங்க விட்டுருங்க. உங்க லெகசி எங்க நிக்குதுங்கறத क्वेश्चन. அதத்தான் நான் சொல்ல வரேன். லெகசி எங்க நிக்குதுங்கறத क्वेश्चन. அதுனால சொல்றேன் முஸ்தாபி has a better legacy than Van Dijk. ஒரு டீ கடையில உட்கார்ந்து நம்மளா உட்கார்ந்து பேசணும்னு வைங்களேன், நம்ம அரை மணி நேரம் சண்டை போடுவோம். கடைசியில கன்க்ளூஷன்ல என்னதான் இருந்தாலும் ஜெரார்ட் ஜெயிக்கல, ஸ்கோர்ஸ் லாம்பார்ட்ல ஜெயிச்சா முடிஞ்சு வச்சா. இல்ல இப்போ அருண் ப்ரோ நான் வந்து ஈக்குவல்ஸ்க்கே வரேன். தியரி ஆண்ட்ரி இஸ் நோவேர் நியர் ரயன் கிக்ஸ் ஓட டிராஃபிஸ் தியரி ஆண்ட்ரிஸ் டிராஃபிஸ் எடுத்து வச்சா ஈக்குவல்ஸ்க்கே வரேன் நான். Thierry Henry invincible ரா. Ryan Giggs invincible இல்ல, முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது புடிச்சிட்டே பேசு. டிராஃபி வச்சிருக்கோம். இன்வின்சிபிள் ஒரு டிராஃபி வச்சிருக்காரு. நாங்க 35 டிராஃபி வச்சிருக்கோம். வேர்ல்ட் கப் கம்பேர் பண்ண கூடாது. யூரோ நீ எல்லா லெவல்லயும் பாத்துக்கோ, என்ன வேணா பண்ணி பாத்துக்கோ. Thierry Henry Ryan Giggsலாம் ஒரு கம்பேரிசனே கிடையாதுன்னு ப்ரோ. இதத்தான் சொல்றேன் ப்ரோ. இப்ப நம்மளுக்கு தெரியுது. ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அப்படி கம்பேர் பண்றதே வர்ஸ்ட், ஓகேவா? பட் ஜெனரலா ஃபர்ஸ்ட் பாக்கும்போது எப்படி பாப்பாங்க? ஐயோ இது இவர் இவ்வளவு டிராஃபி வின் பண்ணிருக்காரு, தியரி ஆண்ட்ரி என்ன வின் பண்ணிருக்காங்க, என்ன வின் பண்ணிருக்காங்கன்னா லைக் ஐ அம் ஜஸ்ட் கம்பேரிங் தி டிராஃபிஸ். பட் இஸ் தட் a fact? அது இல்ல. அதத்தான் நான் கௌதம் சொல்றோம். ஓகே, பட் தெரியல இது எங்க முடிக்குதுன்னு தெரியல. கார்த்தி நீ தான் ஆரம்பிச்ச, நீயே முடிச்சு வை. கன்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் ஒண்ணுதான். நீங்க சொல்ற மாதிரி பேஸ் பண்ணா ஃபுட்பாலே வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்காது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இது கரெக்ட் ஒபினியன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர மக்களுக்கு வந்து trophies will mean everything. Appreciative football I don't think means anything. இல்ல, it should be. Trophies are everything, la. Trophies are everything. That is the general conclusion. What are அதுதான் பிளேயரையும் செலிப்ரேட் பண்ணோம், டிராஃபியும் செலிப்ரேட் பண்ணோம். ரெண்டுமே இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன்னா பிளேயர்னாலதான் டிராஃபி வருது.
டிராஃபி வந்து தனியா வரல, என்கிட்ட இருந்து கேட்டுக்கோங்க, அனுபவப்பட்டு சொல்றேன், அதனால basically I can take the classic example of Robin van Persie. இங்க அவன் வந்து he's been a goat at Arsenal. He didn't have to move to United. அவன் கோட்ல இல்லையா யுனைட்டெட்க்கு போறப்போ? ஒரே ஒரு ஃபுல் சீசன் தான், மீதி எல்லா சீசனும் இன்ஜூரி புடிச்சு உட்கார்ந்து பெஞ்ச்ல. ஒரே ஒரு ராபின் வான் பெர்சியோட கதையை சொல்லட்டுமா? ஆகஸ்ட்ல சீசன் ஸ்டார்ட் ஆகும், அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் போவான், பிப்ரவரி தான் திருப்பி ரிட்டர்ன் வருவான். பிப்ரவரியில வந்து 2 மேட்ச் ஆடுவான், மேட்ச்ல போய் ஆடுவான், திருப்பி வந்து திருப்பி அடுத்த சீசன் ஆகஸ்ட்ல தான் இது மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு என்னடா அவன் என்ன பண்ணுவான்னு ஆர்சனல்ல சொன்னா சம்பந்தமே இல்லாம அவன் யுனைட்டெட்ல இருந்து இது கொடுத்தோன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு தான் வரேன். Van Persie was a good striker, Arsenal had one big season, அவ்வளவுதான். He never had any other big season. Exactly, அந்த 1 big season ஓ 4 big seasons at Arsenal அவனுக்கே தெரிஞ்சது இங்க இருந்தோம்னா நம்மள பத்தி அடுத்தது பேச மாட்டாங்க, நம்ம அங்க போனா வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உள்குத்து நிறைய இருக்கு. இது பண்ணது எல்லாமே செல்சி போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஜெரார்டுக்கு செல்சி போறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு, மட்ரிட் போறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு, அவன் போலையே. That doesn't அதனால சொல்றேன், the fact that Gerrard didn't go to Chelsea or Madrid to win trophies, அவ்வளவுதான். They wanted to be more loyal. அவனுடைய லெகசியை குறைக்காதுன்னு நான் சொல்றேன். அவனுடைய அவங்க போய் ஜெயிக்காதது அவனோட லெகசியை எந்த விதத்திலுமே குறைக்காது. பிளேயர் வந்து லாயலா இருந்தா நம்ம அதிகமா பாராட்டணும்னு பேசிட்டு இருக்கோம். That is not the point here. The point is அவனோட லெகசி எப்படி லிவ் ஆகும் அப்படிங்கறத விஷயம். இப்ப என்னதான் வந்து வான் பர்சி பயங்கரமான ட்ரைட்டரா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. யுனைடெட் போய் ட்ரோஃபி ஜெயிச்சான் அப்புறம் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி அதான் பேசிக்கிறாங்க. நானும் அப்படிதான் சொல்லுவேன். ஃபார் மீ எஸ், பட் அவனோட லெகசில கடைசில ஒரு பிஎல் நிக்குது இல்ல, அவ்வளவுதான் விஷயம். பட் லெட்ஸ் மூவ் ஆன். பிஎல் ஜெயிச்சான், சரி ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். பிகாஸ் ஒரு டீம் போய் ஜெயிச்சானால ட்ரைட்டர்ல ஆயிடாது, அவன் போய் ஜெயிக்கிறான் உடனே அவன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு இது. யா அதான் சொல்றேன், திஸ் இஸ் ஹவ் யூ டிஃபைன் லெகசி. இப்போ ஓகேவா, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, there are many players who perform very well in 35 games for the season. ஆனா ரொம்ப முக்கியமா இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் கேம்ல they do nothing. இப்படி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து can we call them small game bullies and how do you quantify them for the complete season? அதான் எல்லா விதம் ஸ்பர்ஸ் பத்தி சொன்னா அவர் என்னங்க பண்ணுவாரு? இல்ல சரி, இப்படிதான் என் பக்கம் தான் திரும்புவீங்க. இல்ல என் பக்கம் தான் திரும்புவீங்கன்னு தெரியும். உங்க டீம்ல இல்ல உங்க டீம்லயே வந்து டிராஃபி பாட்டில் பண்ண ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாம் லைனா வாங்க. நான் அப்புறம் என் லிஸ்ட் சொல்றேன், ஏன்னா என் லிஸ்ட் பெருசு. அதனால இல்ல நம்ம ஸ்ரீகாந்த் இப்ப ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி சொன்னாங்க சியர் எதுவும் ஜெயிக்கலன்னு. he has one Premier League title with Blackburn. Yeah. Sure. Just in case you didn't know. No. I remember. Even the manager, Kenny manager. Kenny Dalglish. King Kenny. சொல்லுங்க பா, இப்ப சொல்லுங்க. Can we call Thierry Henry a small team bully? சொல்லுங்க. வந்துக்குவாங்க. ஆமா. ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ஸ்பர்ஸ் வந்து ஸ்மால் டீம் தான சொல்றாங்க. எங்க கூட மட்டும் தான் அடிப்பீங்க. அவ்வளவுதான் ஸ்மால் டீம் புள்ளி அவ்வளவுதான். ஓகே. இப்ப நான் சொல்றேன், இதே வார்த்தை தான் ஜோசே மோரினியோ வந்து 03-04 என்னமோ சொன்னான். ஆண்ட்ரி பேர் 2 கோல் போட்டுட்டு, ஆமா நான் பெரிய டீமோட கோல் பண்ண மாட்டேன், செல்சி சின்ன டீம் தான் சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. நீ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு லீக்ல ஆடுற 38 கேமும் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஆப்போசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ ஒவ்வொரு கோலும் இம்பார்ட்டன்ட். நீ ஆடுற எல்லா ஆண்ட்ரி யுனைடெடோட கோல் போட்டது கிடையாதா? ஆண்ட்ரி லிவர்பூலோட கோல் போட்டது கிடையாதா? ஆண்ட்ரி செல்சியோட கோல் போட்டது கிடையாதா? அப்ப நீங்களா ஒரு லீக்ல ஜெயிக்கணும் வர்றப்ப நீ 2 டீம் 3 டீம் கம்பீட் பண்ணுதுன்னா அந்த 3 டீமுமே பிக் டீம் தான். அந்த 3 டீமோட நீ கோல் போடுறியா? I'll give another example. இப்போ வந்து டீம் வந்து 0-0ல இருக்கு, நீ வரும் மொக்க டீமோட ஆடுற. ஃபார் எக்ஸாம்பிள் எவர்டன் வெச்சுக்கோ, மொக்க டீமோட ஆடுற. நான் ஹாலண்டே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ராகுல் இருக்கு, ராகுல் கேப்ல வந்து ஸ்பர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொன்னா எஸ்கேப் ஆயிட்டடா நீங்க. பரவாயில்லை, ஆல்ரெடி அடி வாங்கியாச்சு. இல்ல அவங்க கூட ஜெயிச்சதே கிடையாது ஹோம்ல, அதனால அவர் சொல்ல மாட்டாங்க. வேணாம் எதுக்கு? உங்களுக்கு உங்க கவலை மேட்ச் வந்து நில்லு டைட்டா இருக்கு, டீம் வந்து எதுவுமே பண்ண முடியல, பிளாக் வந்து இறக்கவே முடியல. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் போட்டு ஒருத்தன் கோல் போடுறான், அப்போ கோல் போடுறது எவர்டனோடதா அப்படின்னு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க?
பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்றேன் உங்களை தான் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. நீங்க ஓகே நான் அதான் எவ்ரி கோல் இஸ் இம்பார்ட்டன்ட் அதானே சொல்றேன் நான். இப்போ ஆண்ட்ரி வந்துட்டு ஒரு பேட் ரெக்கார்ட் இருக்கு அவனுக்கு. 9 ஃபைனல்ஸ்ல அவன் கோல் போட்டதே இல்லைன்னு. ஃபைனல்ஸ் என்ன முதல் கேம் ஆட போறாங்க, ஒரு எவ்வளவோ தாண்டி தானே ஃபைனல்ஸ் போக வேண்டியிருக்கு. அவன் அந்த போடுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து அப்ப அந்த நீங்க அந்த அது வரைக்கும் போட்ட கோல் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்றீங்க, எனக்கு புரியல. அவனோட அசிஸ்டா இருக்கட்டும் கோலா அது வரைக்கும் அது வரைக்கும் பாயிண்ட் அது கிடையாது. அது வரைக்கும் போட்டது டிஸ்கவுண்ட் இல்ல. when it all matters you didn't perform, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதுதான் பாயிண்ட். ப்ரீவியஸ் பாயிண்ட் தான் நான் எப்பயும் சொல்றேன். ஒரு ஃபுட்பால் ஒரு டீம் ஸ்போர்ட்னு இருக்கிறப்ப நீங்க ஒருத்தனை ஃபிங்கர் பாயிண்ட் பண்றதே எனக்கு புரியல. அது எப்படி நீங்க பண்றீங்கன்னே புரியல. நீங்க வந்து ஒரு டென்னிஸ் ஓகே 1-on-1 ஆடுறான்டா, இவன் வந்து கிளட்ச் கேம்ல வந்து விம்பிள்டன் ஃபைனல்ஸ் தோத்துறான், எல்லா மாஸ்டர்ஸையும் ஜெயிக்கிறானா, அது வேற. அருண் சிம்பிள் ஒரு சின்ன அனாலஜி, சரியா? ஒரு சின்ன அனாலஜி. ஒரு டிஃபெண்டர் வந்து 89வது நிமிஷம் வந்து பயங்கர மாஸ்டர் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ், சரியா? 90வது நிமிஷம் வந்து அவன் ஓன் கோல் போட்டுறான், சரியா? 89 நிமிஷத்தை பத்தி பேசுவோமா? அவன் அந்த 38 கேம்ல அவன் எவ்வளவு கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, 38 கேம் ஓன் கோல் போட்டானாங்க. நான் யோசிச்சேன். அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன், புரியுதா? கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க, 89வது நிமிஷத்துல அன்பார்ச்சுனேட் ஓன் கோல், அவனோட தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹசார்டே எடுத்துக்கலாம். ஹசார்ட் வந்து சிஎல் நாக் அவுட்ல போட்டதே இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப ஹசார்ட வந்து மொக்க பிளேயர் பெரிய மேட்ச் ஆடவே இல்ல. நான் சொல்றேன், நீங்க அடுத்த क्वेश्चन தோழரே நீங்க அடுத்த क्वेश्चन போய்ட்டீங்க. நம்ம அதுக்கு அடுத்து போவோம். இருங்க. எனக்கு வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. ஹசார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர்ரேட். அதனால இல்ல 89 நிமிஷம் நல்லா ஆடினா அது ஒத்துக்கிறேன். பட் மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஸ்போர்ட்ல வந்து பீப்புள் வந்து இந்த கிளட்சா பெர்ஃபார்ம் பண்றவங்க வந்து ரொம்ப அநியாயத்துக்கு டிஸ்ரெகார்ட் பண்றாங்களோன்னு தோணுது. எல்லாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அப்ப எல்லாருமே எனக்கு தோணுது. ஒரு டிடியர் டிராக்பாவையும் டாரன் பென்ட்டையும் கம்பேர் பண்ணினா யாரு பெட்டர் பிளேயர் நீ சொல்லுவ? டிராக்பா தான். டிராக்பா விட பென்ட் ஜாஸ்தி கோல்ஸ் அடிச்சிருக்கான். கோல் ஸ்கோரிங்கே இல்லையே எப்ப. இல்ல அதான் சொல்றேன். இதான சொல்றேன். இப்ப ஒரு கிளட்ச்ல அருண் யூ கம் டு आवर சைடு இந்த சமயம். இல்ல இம்பார்ட்டன்ட்ங்கறத எப்படி நீங்க அந்த ஒரு இதுதான் இம்பார்ட்டன்ட். மத்த கேம்ல இப்ப போ சிட்டி 100 பாயிண்ட் அடிச்சனால தான் டைட்டில் அடிச்சாங்க. அவங்க சிட்டி 100 பாயிண்ட் அடிக்க முடியாம ஓகேடா எவர்டன் தான் இன்னைக்கு நம்ம கோல் அடிக்க தேவையில்லை, இன்னைக்கு தோத்தாலும் நம்மளுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு போறாங்க, நான் போறாங்க. ஆமாங்க, அந்த டைம்ல தான் யாராவது அடிக்கணும். இதுதானே எங்க பாயிண்ட். எல்லாம் லைக் அந்த இப்போ அவர் சொன்னார்ல நில் இருக்கு 90th மினிட்ல. அந்த மேட்ச்ல யாருமே அடிக்கலன்னா இப்ப 36 மேட்ச் அடிச்சது எந்த தெரியும், அது வேஸ்ட் மாதிரி கணக்கு தானே. அவ்வளவுதான். நீ அது எப்படி நீங்க டிராஃபி அடிக்கல, அவ்வளவுதான். அது லீட் டு எனிதிங், அவ்வளவுதான். அதான் நான் சொல்றேன். இது ஒரு ஒன் சைடட் விஷயமா இருக்கு. பாக்குற மாதிரி இருக்கு. ஒன் டைமென்ஷனல் இல்ல. See the point is இது எல்லாமே இட்ஸ் லீடிங் அப் டு சம்திங். கரெக்ட்டா? you are challenging for something. உங்களால முடியல அந்த பாயிண்ட்ல, அவ்வளவு you don't have the pressure to or you don't அப்படி அந்த பாயிண்ட் முடியலங்கிறது how does it define their whole of their game இல்ல whole of their இல்ல என் டீம்ல ஸ்ட்ரைக்கர் இருக்கானே எடுத்துக்கோங்க. என் டீம்ல ஸ்ட்ரைக்கர் அவ்வளவுதான். என் டீம்ல ஸ்ட்ரைக்கர் இருந்தானே எடுத்துக்கோங்க. எத்தனை மூமெண்ட் நான் எழுதினா தட்டுமா 30 கேம்ல 30 கோல் அடிப்பான். எப்போ ஒரு கேம்ல அடிக்கணுமோ அப்ப அடிக்க மாட்டோம். அவ்வளவுதாங்க. பாயிண்டே கிடையாது. எல்லாருக்குமே at the end of the day அந்த ஒரு விஷயம் தானே. பண்ணவே முடியாது. இல்ல ரொம்ப எல்லாம் பண்ணி பார்த்த தேவையில்ல. நான் வந்து இப்ப இந்த கரண்ட் சீசனே நான் சொல்றேன், சரியா? நான் வந்து லிவர்பூல் எடுத்துக்கிறேன். எல்லா ஸ்மால் டீம்ஸ் கூடயும் எப்படியாச்சும் ஜெயிச்சிடறோம். ஓகே, அந்த இம்பார்ட்டன்டா விளையாட வேண்டிய டாப் சைட்ஸ் கூட வந்து we don't perform. நம்ம வந்து இந்த சீசனே வந்து செல்சி கூட மட்டும் தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம். இந்த சீசன் நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. நீயே ப்ரெடிக்ட் பண்ணல. That is not the point. நீங்க வந்ததுக்கு அப்புறம் when you don't perform இந்த big team கூட பெர்ஃபார்ம் பண்ற இந்த big team கூட விளையாண்ட கேம்ஸ் தோத்ததோ டிராப் பண்ணதோ தான் எங்களுக்கு டைட்டில் கொடுக்காம.
ஆர்சனலோட வான் டைக்கும் ஆலிசனும் மொக்க பண்ணி ஒரு கோல் விட்டாங்க, 2 பேரும் மொக்கையா? That was the turning point for us. We won the game. இந்த சீசன் பொறுத்தவரை அப்படி தான் சொல்லுவேன். ஆமா அது அப்படிதான் சொல்லுவாங்க. Player of the team seasonல வான் டைக் இருக்க கூடாது, player of the team player of the season teamல வந்துட்டு ஆலிசன் இருக்க கூடாது. If we end up losing the title and if இதெல்லாம் தான் இது நடந்துச்சு அப்படிங்கறனால நான் வந்து இல்லன்னு தான் சொல்லுவேன். கௌதம் ஓகே கௌதம் சாலா உங்க டீம் சொல்றீங்க, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? வான் டைக் இல்லவே இருக்கு அப்படினு சொல்லுவாங்களா? உங்க பாயிண்ட்க்கே வர நீங்க இல்ல see இல்ல இந்த வீணா போன பிளேயர் ஆஃப் தி சீசன்ல இருக்கறனால என்ன நடக்க போகுது சொல்லுங்க? அவனுக்கு டிராஃபி வர போல இல்லையே. அவன் தேர் ஆல் கம்பீட்டிங் ஃபார் சம்திங். இதான் கிளாப்போட லாஸ்ட் சீசன். அவங்க அது எல்லா தேர் ஆல் லைக் மோட்டிவேட்டட் ஃபார் சம்திங். அவங்க அடிக்கலனா அவங்க வந்து ஐயோ நான் பிளேயர் ஆஃப் தி சீசன்ல வரலன்னு யோசிப்பாங்களா, இல்ல கிளாப்புக்காக ஒன்னு செய்ய முடியல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு யோசிப்பாங்களா? எனக்கு அத சொல்லுங்க. பிளேயர் ஆஃப் தி சீசனுக்குள்ள வந்து டீம் ஆஃப் தி சீசனுக்குள்ள வந்து என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? எதுமே கிடைக்க போகுது. நான் அந்த பாயிண்ட்க்கு அதனால உனக்கு ஒரு கோப்பை கொடுக்க போறாங்களே சொல்லல. நம்ம வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் வான் டைக் is going to be in the player of the team of the season. Alisson தான் best. Listen to me என்ன பேச விடுங்கடா, தயவு செய்து என்ன பேச விடுங்கடா. 28வது கேம் வீக் வரைக்கும் ஆலிசன் பெஸ்ட் கோல் கீப்பர், வான் டைக் பெஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு லிவர்பூல் ஜெயிக்கிறடா. 38வது கேமுக்கு அப்புறம் இல்லப்பா வேற எவனோ ஒருத்த சம்பந்தமே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணா விகாரியை உள்ள சேர்த்துக்கலாம், வான் டைக் உள்ள சேர்த்துக்கலாம் சொல்றீங்களா? அருண் எனக்கு அது பாயிண்டே இல்ல. அருண் எனக்கு வந்து டீம் ஆஃப் தி சீசன்லயே போட்டுங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. Ultimately team of the season போட்டுட்டு team of the season when we nothing, what does it signify? What அது சொல்றேன். இப்ப டீம் ஆஃப் தி சீசன்ல இருக்கிறவங்க 11 பேர் இப்ப எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம்ல ஒண்டி தான் இருக்கணும். அப்படிதான் நீங்க சொல்றீங்க. டீம் ஆஃப் தி சீசன் இல்ல சும்மா பேருக்கு தான். நான் சொல்றது வந்து 11 பிளேயரோ அந்த டீம். அதாவது as long as you are happy to get into the team of the season, ஆனா நான் எதுவுமே ஜெயிக்க மாட்டேன் சந்தோஷமா இருக்க வரைக்கும் நீ அதுக்காக விளையாடு. அதான் நான் சொல்லுவேன். நீ பிளேயர் லெவல்ல பாத்தேன்னா நோ பிளேயர் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி. நம்ம இப்ப டாக்ஸ் பத்தி பேசுறது எல்லாமே பிளேயர் டாக்ஸ் கிடையாது. நீயும் நானும் பேசுறது ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல பண்டிட் பேசுறது. நீ டீம் ஆஃப் த சீசன்ல போடுறது பிளேயர் வந்து ஆஹா என்னோட எய்ம் வந்து இந்த எண்ட் ஆஃப் த சீசன் நான் டீம் ஆஃப் த சீசன்ல இருக்கணும் கிடையாது. அவனோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணி தான் உள்ள கொண்டு வராங்க. நீ பெர்ஃபார்மன்ஸ் ட்ரோஃபில லீட் பண்ணி நான் நான் டீம் ஆஃப் த சீசன்ல போடுவேன்னா கடந்த 6 சீசன்ல 5 சீசன் சிட்டி பிளேயர்ஸ் ஒண்டிதான் இருப்பாங்க, ஒரு சீசன் லிவர்பூல் பிளேயர்ஸ் ஒண்டிதான் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நானும் ஸ்ரீகாந்தி சொல்ல வரேன், நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ அவங்க 38 கேம்ல வந்து 34 கேம் பயங்கரமா ஆடுறாங்கன்னா they can go into the team of the season. எங்க 2 பேருக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது அதுல. ஓகேவா? 4 இம்பார்ட்டன்ட் கேம் நான் சொல்றது 2 டைட்டில் சேலஞ்சஸ் இருக்காங்க லிவர்பூலுக்கு. ஆர்சனல் கேம், சிட்டி கேம் எதுலயுமே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கும் போது this will end up to losing the title. கரெக்டா? இந்த சீசன் ஒரு நிமிஷம் இவங்க எல்லாருமே வந்து டீம் ஆஃப் தி சீசனுக்குள்ள போயிருவாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்போ இதே கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 5 வருஷம் கழிச்சு நீங்க தான் சொல்றீங்க ரைவல்ரியே கிடையாது, மான்சிட்டிக்கும் லிவர்பூலுக்கும் ரைவல்ரியே கிடையாது. ஏன்? எதுவுமே ஜெயிக்கல. வான் டைக் என்னதான் கோட் ஸ்டேட்டஸா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் இருந்தாலும் எதுவுமே இல்லையே. வாட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் வான் டைக் பீயிங் தி கோட் ஸ்டேட்டஸ்? எதுவுமே ஜெயிக்க முடியல. வந்து பெஸ்ட் டிஃபெண்டர்னு சொல்லிக்கறாங்களே. அதான் நான் சொல்லிக்கட்டுமே. இல்ல 10 வருஷம் கழிச்சு ஹிஸ்டரி எடுத்து பாக்கும்போது யாருமே வந்துட்டு எல்லாருமே அப்படியே மாத்திடுவாங்க. அவன் ஏதோ ஆனாங்க, ஏதோ லிவர்பூல் ஏதோ நல்லா பண்ணாங்க, அவ்வளவுதான். அப்படியே நான் சொன்ன பாயிண்ட் அதுவே கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா டிராஃபி மட்டும்தான் கணக்கு. அப்படின்னா எந்த சின்ன டீம்ல ஆடுற பிளேயரும் மேலேயே வர முடியாது. இதுதான் என்னோட பாயிண்ட். புரியுதுங்களா? நான் திருப்பி சொன்னேன். கரண்ட்டுக்கு வரேன் நான். கௌதம் சொன்ன கரண்ட்டுக்கு வரேன் நான். ஓகேவா? FA கப் லிவர்பூல் வெளில போயிட்டாங்க. அந்த டீம் அந்த கேம்ல சாலா ஒரே ஒரு கோல் மட்டும் தான் போட்டான். மெக்டாமினே ஒரு கோல் அசிஸ்ட். மெக்டாமினே தான் FA கப்ல ஆட பெட்டர்னு சாலா டிஸ்கவுண்ட் பண்ணிரலாமா? Yes, Salah was taken off at if he wins நீயா வந்து மாட்டீங்க. சிரிப்பு வருது இல்ல? சிரிச்சிட்டு பரவாயில்ல, உனக்கே சிரிப்பு வருது. நான் ஓபனா சொல்றேன், அந்த கேம்ல மெக்டாமினேக்கு இருந்த FA கப்ல அந்த கேம்ல இல்ல, FA கப்ல மொத்த FA கப் ரன் இந்த வருஷம். இது எப்படி பண்ணி நீ கம்பேர் பண்ண முடியும்? இல்ல மணி ப்ரோ, நீங்க வந்து FA கப் அடிச்சிட்டு வந்து பேசுங்க, நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த கான்வர்சேஷன் வெச்சுப்போம். நான் சொல்றது FA கப் அடிக்கிறமா இல்லங்கறதுல அந்த நான் வரைக்கும் இப்ப நடக்கிறது வரைக்கும் இருக்கு சொல்றேன் நானு.
யுனைடெட் கேம் வாஸ் a finals ஓகேவா இல்ல இல்ல இது வரைக்கும் But that was not a final. அதான் டிராபி இருக்கு. டிராபினா ஃபைனல்ஸ் இருக்கும். டிராபினா ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அத டிராபி இருக்குல்ல. இந்த கேம் வந்து ஃபைனல்ஸா இருந்தால் டிராபி மெக்டாமினே அவ்வளவுதான். மெக்டாமினே எய்டட் மான்செஸ்டர் யுனைட்டட் டு வின் அவ்வளவுதான். தி டைட்டில். மான்செஸ்டர் லார்ட் ஹெல்ப் பண்ணாங்க ஜெயிக்கிறதுக்கு. அவ்வளவுதான். உங்க ஒரே விஷயத்தினால மெக்டாமினோட லெகசி பெட்டர் தென் சாலாஸ் லெகசி ஐடியா சொன்னீங்க பாத்தீங்களா? நெஞ்ச பிடிச்சு சொல்றேன். ஃபுட்பால் வந்து எப்பவுமே எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டா பாக்குறாங்க. டூ திங்ஸ் கேன் பி ட்ரூ அட் த சேம் டைம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போ நான் ஒரே ஒரு சின்ன இந்த ஹோல் டாபிக் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கிறேன் என்னோட சார்பா. 2012 செல்சி வந்து எல்லாருமே தெரியும் ட்ரோக்பா கோல் போட்டுதான் வந்து பாயனோட ஜெயிக்க வச்சாங்க. சாம்பியன்ஸ் லீக் வின் ஆனா எல்லாருமே அந்த மொமெண்ட்ல இருந்தா எல்லாருமே வந்து ட்ரோக்பா வந்து கிளச்சிருந்தாங்க. அதே 2 மாசம் கழிச்சு அதே ஐவரி கோஸ்ட் போய் ஒரே லைக் அவங்க டீம் வின் பண்ண ஃபைனல் பெனல்ட்டி அடிச்சு தோறனான். ஐவரி கோஸ்ட் மக்கள் யாருமே வந்துட்டு வந்து செல்சிக்கு சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு கிளச்ல விட்டான். அதனால இவனை வந்து எல்லாரும் அடிச்சு ஓட விட்டாங்க அதே ட்ரோக்பாவை. அதே மாதிரி எல்லாருமே இப்போ டிராக்பா பத்தி பேசுறப்போ டிராக்பா பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு பிரீமியர் லீக்ல சொல்றது இது அந்த மாதிரியான ஓவராலா யாரு ஜாஸ்தியா பாக்குறாங்க டிராக்பா பெரிய பிளேயர்னு? ஐவரி கோஸ்ட் ஒரு சின்ன கண்ட்ரியோட பிளேயர்ஸ் வந்துட்டு பாக்குறாங்களா இல்ல ஜெனரல் ஃபுட்பால் கம்யூனிட்டி பாக்குதா டிராக்பா பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு? நீ வந்து அவன் அதான் எல்லாருமே தானே சொல்றாங்க. அது எல்லாருமே சொன்னது அவன் ஐவரி கோஸ்ட்ல கோல் விட்டாங்கிற ஒரு விஷயத்த நீ சொல்றதுபடி பார்த்தா அவனை மதிச்சிருக்க கூடாது யாருமே. அதுதான் இல்ல பட் தென் ஸ்டில் பீப்புள் லைக் அததான் சொல்றேன். இந்த கிளட்ச் ஃபேக்டரா இருக்கிறத வந்து நிறைய பேர் ரொம்ப அநியாயத்துக்கு டிஸ்ரெகார்ட் பண்றாங்க. அதான் சொல்றேன் ஒரே பிளேயரால கன்சிஸ்டன்டா டர்ன் அப் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். ரொனால்டோ ஹாஸ் பாட்டில்ட் ஃபைனல்ஸ். அதான் ரொனால்டோ ஹாஸ் பாட்டில்ட் ஃபைனல்ஸ். கார்த்தி நீ டிராக்பா வரைக்கும் போகாத. ஓகே டிராக்பா வரைக்கும் போகாத. ஃபைனல்ல சொல்லி முடிச்சிரு ஓகேவா? has been defined by ஒரு CL goal. அவன் வந்து அவனுடைய அடுத்த வாழ்க்கையில என்னதான் பண்ணாலும் அவனோட அந்த ஒரு CL கோல் மட்டும் தான் பேசும். அப்போ சாலா அப்போ வந்து இப்ராஹிம் ஹாவர்ஸ் கிரேட்டர் தென் ஜ்லாத்தான்னு சொல்லிருவீங்க. ஏன்னா ஜ்லாத்தான் CL டாரஸ் நீ ஹாவர்ஸ் பத்தி எல்லாம் போற. Torres is greater. Torres is greater than every guy who has not scored a goal in the finals. அதான் நீங்க சொல்றீங்க. நான் டாரஸ்னால எனக்கு டாரஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்க சொல்றதெல்லாம் படி பார்த்தா டிசாப்பாயின்ட்மென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணதுதான் அதிகம் என் லைஃப்ல இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ். இல்ல என்னதான் பிளேயரான ஃபுட்பால் ஆனாலும் அந்த சீசன் நான் மறக்கவே மாட்டேன். 2008-9 சீசன் நான் மறக்கவே மாட்டேன். அப்படி போட்டு புரட்டுவோம் யுனைடெட் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல எல்லாம். அதெல்லாம் வந்து அப்படியே கண்கொள்ளா காட்சி அந்த விடிச்ச போட்டு பரட்டுனது டாரஸ் எல்லாம். ஆனாலும் கடைசியில ஒண்ணுமே பண்ணல. தட் இஸ் அதேதான் சொல்றேன். இப்போ வந்து யாரு பெரிய பிளேயருங்கிற டிபேட்டே கிடையாது. இந்த எபிலிட்டி, இந்த கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி டியூரிங் கிளட்ச் மூமெண்ட்ஸ் இது வந்து எல்லாருக்குமே இருக்காது. அதனாலதான் எப்பவுமே I will always rate Didier Drogba more than Harry Kane. அந்த ஒரு பர்టిక్యులர் அதுதான் நான் கேக்குறேன். நீ கிளட்சை ஃபைனல்ஸ் ஒண்டி டிசைட் பண்ற. கிளட்சை நீ பிக் அதுதான் நான் கேக்குறேன். நீ அது ஒண்டி கிளட்ச் ஆவுங்கறேன் நானு. அதான் சொல்றேன். இப்ப எல்லாரும் டர்ன் அப் பண்ணா big game we can win against other teams also. இப்போ நான் சொல்றேன் பிரசன்னா as a league number 38 ஒரு நிமிஷம் as a league number 38 games எடுத்து பார்க்கணும் வெச்சுக்கோங்க. 38 கேம்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா the games which are against your direct title rivals are the most important ங்கிறது common logic sense சொல்லும். கரெக்ட்டா? நான் இல்லன்னு சொல்லல. இப்போ you can still beat Liverpool, you can beat Arsenal and Man City and still lose the title. Yes, நான் இல்லன்னு சொல்லலைங்க. பட் இல்ல நான் சொல்றேன். நான் சொல்றேன் 36th game weekல நீங்க suppose for example தான் you are playing Nottingham Forest, a relegated team, and அது ஒரு big game தான். Just not Arsenal Man City மட்டும் big games ஆகாது. பிரசன்னா கரெக்ட். பிரசன்னா அத நாங்களும் வரோம். Every last 5 games in every title season, if your closest rivals are close to you, every game is a big clutch game. நான் ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே பிக் கேம் நீ டைட்டில் அடிக்க போறேனா எல்லா கேமும் எனக்கு பிக் கேம் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல சரி எனக்கு ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் 5 points above Arsenal when we face Arsenal 5 points above Arsenal. எதா சொல்ல வந்தா கேம் நாங்க ஜெயிச்சிருந்தா ஆர்சனலோட டைட்டில்ஸ் நான் சொல்லிப்பேன். சிம்பிள். அந்த கேம் ஜெயிச்சிருந்தா
இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் தோத்தா இட் டசன்ட் மீன் யூ கான்ட் வின் a title. 37 கேம் இருக்குல, யூ கேன் ஸ்டில் வின் the title. அதான் சொல்றேன். ஆனா இல்ல இப்ப வந்து இப்ப வந்து every player, everyone in this team plays ஒரு ஸ்போர்ட், some other sport you guys play. ஓகேவா? ஒரு கிளாசிக்கா ஒரு வாலிபால் ஒரு பேட்மிண்டன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் நீ தோக்கலாம், it doesn't really matter. அந்த 20வது பாயிண்ட் டியூஸ் வந்துட்டு when you drop that 1 point, when you're going to face match point, ஒரு கேவலமான தப்பு பண்ணினா நீ எங்க மாட்டுவ? அங்கதான் நீ மாட்டுவ. ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் நீ மாட்ட மாட்ட. You have to bring it back up. நீ ஒரு டீம் ஸ்போர்ட்டோட இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை கம்பேர் பண்றீங்க. இப்போ இல்ல டபுள்ஸே எடுத்துக்கறேன். இப்போ என் கூட இப்போ எனக்கு நான் 30 எனக்கு இப்ப இது வந்துட்டு இப்ப நான் ஒரு சீசன் நீ எடுத்துக்கிற வச்சுக்கோ. இப்ப நான் ஆர்சனலோட எக்ஸாம்பிளே சொல்றேன். எவர்டன்ங்கிறது நாங்க ஜெயிக்க முடியாத ஒரு இடமா இருந்துச்சு. இந்த சீசன்ல போய் ஜெயிச்சோம். எவர்டன் ரெலிகேட் ஆக போறாங்க. எவர்டன் எங்களுக்கு பெரிய கேம். அதுக்குன்னு சொல்லிட்டு எவர்டன் அதனால கோல் அடிக்கிறவன் இல்ல அது கூட ஆடுறவன் வந்து வேஸ்ட். 38வது கேம்ல போய் ஜெயிச்சேன்னா உண்டுன்னா உனக்கு 38 நீ எவ்வளவோ போயிருக்கலாம். 37 38 உனக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டா இருக்கட்டும், 38 உனக்கு வேற ஏதாவது டீம் இருக்கட்டும். கிளட்ச் கேம்ங்கற ஒரு டெஃபினிஷன் வந்து கேன் வேரி. இது அதுதான் கௌதம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சிட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். சிட்டி வந்து வென்ட் டு பிரென்ஃபோர்ட் இந்த மிடில் ஆஃப் த சீசன். ஏதோ ஜனவரில ஏதோ போனாங்க. 1-0 டவுன். போடன் வந்து ஹேட்ரிக் போட்டான். போடனை எல்லாம் பேசுறாங்களே தூக்கி வச்சு இஸ் a டாப் பிளேயர், கிளட்ச் பிளேயர்னு. மிடில் ஆஃப் தி சீசன் தான அது. உங்க ஃபேன்ஸா டிஃபைன் பண்ணிட்டாங்க. நீங்க தான் சொல்றீங்க. இல்ல இப்ப நம்ம பேசணும் தெரியுமா? போன டாபிக் பேசுறப்ப இது அவனுக்கு வந்து ஒரு ஹர்டலா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில டீமுக்கு இப்ப சிட்டிக்கு ஸ்பர்ஸ் ஹர்டல்னா ஸ்பர்ஸ் எந்த ரெலிகேஷன் இதுல இருந்தாலுமே ஸ்கோரிங் a goal against them is a big thing. அவ்வளவுதான். அது இட்ஸ் a clutch game. அவ்வளவுதான். இது எந்த இதுலயுமே போடுறது. சரி அப்ப நீங்க சொல்ற கணக்கு படி சவுத்ஹாம்ப்டனே வெச்சுக்கோ. சவுத்ஹாம்ப்டனோட நாங்க ஜெயிச்சதே இல்ல. இந்த சீசன் நாங்க சவுத்ஹாம்ப்டன் ஆடுறோம். போன சீசன் நாங்க சவுத்ஹாம்ப்டன்ல தான் விட்டோம். நாங்க வெஸ்ட் ஹாம்ல தான் விட்டோம். இந்த சீசன் சவுத்ஹாம்ப்டன் ஆடுறோம்னா if you are able to get me a goal that can take me to the next step அப்படி நீ கொண்டு வரேன்னா அந்த ஹூடுவை பிரேக் பண்ணேன்னா எனக்கு அது கிளட்ச் கேம். நீ வந்து என்னுடைய கிளப்போட கிளட்ச் கேம் எது நீ டிஃபைன் பண்ண கூடாது, நான் தான் டிஃபைன் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அப்போ அதான் சொல்றேன். அப்போ டெக்னிக் எந்த கேமா இருந்தாலும் ஆடணுங்க. அதுதான் அப்ப எல்லா கேமும் கிளட்ச் கேம் தான். இல்ல ஐயோ அவர் அப்படி சொல்லுங்க. இப்ப அவர் சொல்றாருல ஒரு டீமோட ஒரு மென்டல் பிரேக் இருக்கு, ஒரு கோடு இருக்கு, ஒரு கர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் ஜெயிச்சதே கிடையாது. இப்ப சரி இதுவே வரேன். இப்ப எத்திஹாட் நீங்க ஆட போறீங்க இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் அந்த கேம் இருக்குல்ல, அந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி தானே, லைக் டைட்டில் டிஃபைனிங் ஒரு மேட்ச்ல. If Declan Rice performs 36 games and he leaves the entire midfield open at the game la, you will say, நான் ஒத்துக்கிறேன், you will say Declan Rice gave me a solid season, அந்த ஒரு கேம் தப்பா போச்சு, but you will end up with nothing. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? கண்டிப்பா டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கும். டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கும். நான் மிச்சக்கற 10 பேர் என்ன புடிங்கிட்டு இருக்காங்க நான் யோசிப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவும். சரி சரி இதே क्वेश्चन இதே மாதிரி இதே விஷயம். இதே 36 கேம் வந்து 10 out of 10 ஆடுறான். கடைசி 2 மேட்ச் விட்டு 0 out of 10. 3 வருஷம் 4 வருஷம் கன்சிஸ்டன்டா பண்றான். அப்ப என்ன சொல்லுவீங்க? 3 வருஷம் 4 வருஷம் கன்சிஸ்டன்ட் பண்றானா அந்த பாயிண்ட்ல அவன் பிளேயருக்கு மாத்திட்டு வேற பிளேயரை கொண்டு வருவான். ஏன் மாத்துறீங்க 36 கேம் நல்லா தான அண்ணா? ஏன் மாத்துறீங்க? 36 கேம் நல்லா தான அண்ணா? 36 ஒரு ஜெயிக்கல இல்லையாங்கிறது பொறுத்து இருக்கு. Actually, I spoke too soon. பிளேயரை மாத்த மாட்டாங்க. அது மாத்த தேவையில்லை. எனக்கு 36 கேம் நீ எனக்கு குடுக்கறல, அவ்வளவு குடுக்கறல எனக்கு. அதுதானே எனக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது இத்தனை நாளா நம்ம வந்து நீங்க டீம் ஸ்போர்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்போனன்ட்ட கொண்டு வரீங்க. டீம் ஸ்போர்ட்ல நீ என்ன 11 பேர் இருக்காங்க. என் ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் உனக்கு நீ ஜெனரலா நீ ஆடுறது. இப்போ ஒரு எந்த டைட்டில் வின்னிங் டீமுமே எல்லா பிளேயரும் 38 மேட்சுக்கு 8 on 10 9 on 10 பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. That's the ground rule. That doesn't mean that அவனுடைய பெர்ஃபார்மன்ஸோ இல்ல அவன் கிளட்ச் அந்த மாதிரி ஃபேக்டரே இல்லன்னு நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இல்ல ஒரே பாயிண்ட். இதே மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்களா, இதே பாயிண்ட் இதே மாதிரி ஒரு டீம் வந்து 10 பேரை கேவலம் ஆடிட்டு இருக்க போது இந்த டீமுக்கு நான் ஒருத்தன் ஸ்டாண்ட் அப் பண்ணி ஐ வில் மேக் அப் ஃபார் திஸ் டீம்னு எழுந்து நிக்கிறான் தெரியுமா? எல்லாராலையும் முடியாது. அததான் நான் திருப்பி சொல்றேன். எல்லாராலையும் முடிஞ்சா சொல்லுங்க. 2 எக்ஸாம்பிள் வச்சு நான் முடிக்கிற டாபிக் நல்லா போச்சு. 2 எக்ஸாம்பிள் முடிக்கிறேன். இது ஒரு காமெண்ட். எம்பாப்பே போட்ட ஹேட்ரிக் இன்னும் எத்தனை டெக்கேட் ஆனாலும் நின்னு பேசும். எஸ், ஆனால் மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஜெயிச்சாருங்கிற பேச்சு தான் அதிகமாக இருக்கும். மெஸ்ஸி தும்மினா கூட பேசுவாங்க. மெஸ்ஸி தும்மினா கூட பேசுவாங்க. அது வேற. கன்சலேஷனுக்கு எம்பாப்பே had a blinder of a game நம்ம சொல்லுவோம். எஸ், ஆனால் அவர் வந்து அந்த 3 கோலை போட்டுமே
அவரால கொண்டு போய் ஜெயிக்க வைக்க முடியலங்கிற ஒரு பேச்சு நடக்கும். அதே Mbappe மாதிரி didn't have a blinder of a game. அந்த லாஸ்ட் 15 minutes தான் அவர் நல்லா ஆடினாரு. ஏங்க அதாங்க சொன்னேன். ஏன் இந்த 10 பேர்ல இன்னொரு விஷயம், இந்த கேம் எல்லாரும் உலகமே பாத்துச்சு. கடைசி கேம் வரைக்கும் வந்து டாட்மண்ட் சீசனை கடைசியில அந்த 88th மினிட் ரொம்ப மூசியாலா கோல் போடுவான். அங்க வந்து அவங்க ஜெயிப்பாங்க பயன் டைட்டில் போன வருஷம். அது இன்னமே அப்படிதான் இருக்கும். யாருமே வந்து டாட்மண்ட் வந்து 37 கேம் பயங்கரமா ஆனாங்கடா, ஒரு கேம் மிஸ் ஆகி போச்சுன்னு யாரும் சொல்லுவாங்க. இல்ல பிளஸ் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இவ்வளவு நாள் வந்து 8 மாசம் 9 மாசம் ஜூட் பெல்லிங்ஹாம் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கான் ரியல் மேட்ரிட். தேர் இஸ் பீன் நோ ஃபால்ட். இந்த சிட்டியோட மட்டும் ஆடலடா, மட்ரிட் ஃபேன்ஸ் எப்படி ஜூட் பெல்லிங்ஹாம் அகைன்ஸ்டா மாறுறாங்கன்னு மட்டும் நான் சொல்றேன். பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவ்வளவுதான் மொத்த அது கிளப் அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இது பண்ணாலும் பண்ணுவாங்க. நீ மட்ரிட் ஃபேன்ஸ் எல்லா கிளப்பும் அதையா பண்ண போறாங்க. Let's move on. You need to bring a blue card when someone is outrageous, give them the card ama. But அப்படியே அந்த blue card கொண்டு வந்துருங்க. ஒரு டாக்ல போட்டு மண்ட ஃபர்ஸ்ட் கார்டு மனசாட்சி விரோதம்லாம் யுனைட்டட் ஃபேனா எனக்கே வலிக்குது. சாலா லெகசி கம்மின்னு சொல்லிக்கிறேன். நான் லெகசின்னு சொல்லவே இல்ல அந்த பாயிண்ட்ல. நானும் கார்த்திகா அந்த சமயத்துல நீ கேட்ட கேள்வி, இந்த FA கப்ல என்ன பண்ணாங்க நீ கேட்ட, அதுக்கு நான் வந்து மெக்டாமினை டிட் பெட்டர் நான் சொன்னேன். நான் லெகசி பத்தி நான் பேசவே கிடையாது. ஓகே, வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பட் லாஸ்ட் டாபிக், இது வந்து ஒரு பரவலாக பேசப்படுற விஷயம். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் அப்பாவும் பார்த்திருக்கோம். See, all of us in this panel follow Premier League more than other leagues and we have to outrightly accept it. Okay, இது நம்ம வந்து டினை பண்றக்கோ எதுவுமே எந்த ஒரு பொய்யும் கிடையாது. நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன், நான் உண்மையா சொல்றேன். நாங்க வந்து ஓபனா அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ப்பா. நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல வந்து you are going to be our judge, சரியா? So இந்த டாபிக் வந்து the pressure to perform is incredibly high in Spain or Germany as compared to England அப்படிங்கறத வந்து பேச்சு. நான் வந்து எஸ் அப்படி நிக்கிறேன், அவ்வளவுதான். எஸ் 100%. இல்ல क्वेश्चन எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க சார். ஆனா போயோ the pressure to perform in அவருக்கு பிரஷர்னா என்னன்னே தெரியாதுங்க, விட்டுருங்க. சரி, அப்படியா? pressure to perform in Spain, Germany and Italy இதெல்லாம் வந்து it's incredibly higher as compared to the Premier League. நம்ம வந்து விசிபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். அதாவது அந்த யாரு அல்ட்ராஸா, எவ்ரி கிளப் அல்ட்ரா இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் சத்தியமா நான் பயந்துட்டேன் தெரியுமா. நான் வந்து ஒரு 1.5 months முன்னாடி பார்த்தேன். அந்த அல்ட்ராஸோட ஒரு லீடர் எந்த கிளப் எனக்கு சரி தெரியல, லியான் வந்து பிட்ச்ல நின்னு questioning the coach and the players. எனக்கு நான் மிரண்டுட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு. சீரியஸா ப்ரோ, அது வேற போன சீசன் ஏசி மிலான் வந்து they lost a relegation team homeல. அந்த அல்ட்ராஸ் உட்கார்ந்து ஏசி மிலான் டீம் நிக்கிறாங்க. ஸ்கூல் the principal ஹால் மேல நிக்கிற மாதிரி நிக்கிறானே. ஜிரோன் மூஞ்சி பாத்துக்கணும். எஸ் சார், நோ சார், தேங்க் அந்த மாதிரி. எனக்கு அது புரியல. see how can okay, one is the Premier League too soft, இல்ல is this with the Premier League doing the right thing? ஒரு கல்ச்சர்னு ஒரு இருக்கு. அதாவது ஒரு ஃபுட்பால் டீம் வந்து see football is a sport wherein it can go two ways. அப்படி ஒன்னு இருக்கு. என்ன சொல்றது, you cannot always win, that is also there. அப்படி இருக்கும்போது do the fans have the right to come and question the players? Because there needs to be accountability. நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இட்ஸ் வெரி அன்ஹெல்தி. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. நீ ஃபேனுங்க, ஒரு ஃபேனா நம்மளுடைய ரோலையே வந்து ஓவர் ஸ்டேட் பண்ணிக்கணும் எவ்ரி தடவை. நீ சொல்ற மாதிரி இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஒரு இதுனா you cannot keep winning all the time. Fans should be ready to accept that truth. நீ ஒருத்தன் தான், நான் தான், என் கிளப் மட்டும் தான் நீ ஜெயிக்கணும்னு போயிட்டே இருக்க. But you can hold them accountable for losses. நீ யார் அக்கவுண்ட்? நீ பிரச்சனை, நீ ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் போற பிரச்சனை, நீ சீசன் டிக்கெட் ஹோல்டர். நீ போலன்னா உன் பின்னாடி 10,000 பேர் இருக்காங்க அந்த டிக்கெட் போறதுக்கு. உனக்கு என்ன ரோல்? நீ என்னன்னு வச்சு நீ போற? நீ என்ன ஒரு ஜெர்சி வாங்குறேங்கிறதுனால உனக்கு ரோல் வந்துருமா क्वेश्चन பண்றதுக்கு? ஒரு இப்ப நீங்க நம்ம சொல்றது எப்படி இருக்குன்னா, the players do not care about things. ஒரு பிளேயர், ப்ரொஃபஷனல் பிளேயர் அந்த ஹையஸ்ட் லெவல்ல ஆடுறான்னா, ஒரு மேட்ச் தோத்தான்னா அவன் என்ன ஃபீல் பண்ணுவான் அவனுக்கு தான் தெரியும். நம்ம இங்க உட்காந்து சொல்லலாம், மொக்கையா ஆடுறான், காசு வாங்கிட்டான், இது பண்றான், அது பண்றான்னு. அது ஒரு இன்ட்ரென்சிக்கான விஷயம். அவனுக்கு அடுத்த லெவலுக்கு அவன் போகணும்னா பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் பார்ப்பான். எந்த பிளேயராவது நான் 38 மேட்ச் மொக்கையா போடுறேன், அதனால நான் எதுவும் பண்ண தேவையில்லைன்னு சொல்றது எந்த பிளேயருமே அந்த மாதிரி யோசிக்க மாட்டான். நம்மளுடைய ரோல், நம்மளுடைய see you can hold the players accountable is fine, but not because you get a $50 jersey.
not because you go for 5 games நம்மளுக்கு a season. எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நம்மளோட இது எதுவுமே இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். எனக்கு எமிரேட்ஸ்க்கு சீசன் டிக்கெட் இருக்கு, நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா எனக்கு பின்னாடி 20,000 பேர் இருக்காங்க அந்த டிக்கெட் வெயிட் லிஸ்ட்ல. அது இல்லைன்னா இப்ப எனக்கு என்னுடைய டிக்கெட்டோட விலை 200 பவுண்ட்ஸ்னா 7,000 பவுண்ட்ஸ் கொடுத்து அதே டிக்கெட்டை வாங்கி ஒரு மேட்ச் பாக்குறதுக்கு 20,000 பேர் இருக்காங்க. அப்ப என்னுடைய ரோல் என்ன இதுல? என்னுடைய ரோல் என்னுடைய டீமை சப்போர்ட் பண்றது. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய டீம் சப்போர்ட் பண்றதா ஒரு ஃபேனோட என்னோட வேலை. சப்போர்ட் பண்ணனும் bro, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். But at the same time you have to question when things go wrong. You cannot just sit and accept everything. நான் போய் உட்கார்ந்து டாக்டிக் போர்ட பாக்குறேன்னா, நான் போய் உட்கார்ந்து இவங்க என்ன பண்றாங்க, என்ன ட்ரில்ஸ் பண்றாங்கன்னு யோசிக்கிறேன்னா, ஓடுறவன் கூட நான் என்னுடைய ரோல் என்ன, நீ அதை சொல்லு. Bro, they're getting paid millions of pounds, bro. அது நான் கொடுக்கலையா? அது நான் வாங்குற $50 ஜெர்சி தான் அவன் சம்பளத்துக்கு போகுதுங்கறியா நீனு? அருண் ப்ரோ என்னோட கிளப்பை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் யுனைடெட் வச்சு இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து 3rd பொசிஷன் 4th பொசிஷன் வருஷம் கிடைச்சா போதும், எனக்கு வந்து என்னோட டாப் சார்ட்ஸ்ல வந்து யுனைடெட் பிளேஸ்ல இருக்கு தேவையில்ல அப்படின்ட்டு வந்து இருந்தாங்க. பிளேயர்ஸும் அதே ஒரு இதுல இருந்து இந்த ஃபேன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி பிரச்சனை சொல்ற மாதிரி ஃபேன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இல்லைன்னா we would have fallen back. நாங்க வந்து நாங்க இப்ப பினிஷ் பண்ணி இந்த 6th 7th கூட பினிஷ் பண்ணிருக்க மாட்டோம். we would have gone back. எங்களோட பிளேயர்ஸுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காது ஃபேன்ஸுக்கு ஆன்சர் பண்ணும். லிட்டரலா இந்த சீசன் வந்து ஒரு கேம்ல வந்து play it like you mean அப்படின்னு சொன்னதை வச்சு மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது I'm not saying it should எல்லாரும் சேர்ந்து பண்ணனும். It's not just because of money. Nothing has changed ன்னு நான் சொல்றேன். நீங்க you guys are thinking because நீங்க வந்து accountability that should be held to the fans actually. அது இருக்கும். ஒருத்தர் சம்பளம் வாங்குறானா அது இல்லனா கிளப்போட கல்ச்சர்ல தப்பு. அது கிளப் மாத்தணும். அது ஓனருக்கு தான் அது மெயின். ஓனருக்கு தான் அது அக்கௌண்டபிலிட்டி. இது சேஃப் இல்லன்னு தோணலையா? இஸ் இட் நாட்? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி அன்ஹெல்தி. இல்ல எக்ஸாக்ட்லி சேஃப். அதாவது நம்ம இத்தாலில பிரான்ஸ்ல நடக்கிறது பார்த்தோம். அந்த லெவலுக்கு போகாத வரை லைக் எங்க அதுக்கு இங்கிலாந்துலயே சொல்றேன் நாங்க வந்து ஒரு 3 சீசன் முன்னாடி போய் எடு வீட்டையில அடிச்சு உடைச்சோம். Definitely it is unhealthy. It is definitely வந்து அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ணணும் அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு பண்ணணும் அவசியம் இல்ல. that no one condones. But at least வந்து see இப்போ வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் இது வந்து நான் வந்து கேக்குறேன். ஓகேவா? see you are telling me that you can hold the players accountable for how they play on the field, correct? Players and manager. The players and the manager. See, there are thousands and thousands of players that come through every club la, okay? But only 20 can get into a team, correct? In the 20 are the best of the best. ஒரு clubல 20 are the best of the best who came through trials. எல்லாமே transfer selected by them. I mean, you cannot do that. You வந்திருக்கலாம். correct. No one makes bad decisions. அருண் சொல்ற மாதிரி யாருமே ஒரு சப்ப பிளேயர் எடுத்து என் டீம்ல போட்டு ஆடியே ஆகணும்னு யாரும் முடிவெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு அவுட்ரேஜஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வந்து வேற யாருமே பண்ண முடியலன்னா பண்ணி தான் ஆகணும். அது வேற, கரெக்டா? பட் ஆனா இது எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் இருந்தா பாப்பாங்க. எவ்ரிஒன் கேன் ஹேவ் an off day ன்னு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தார், கரெக்டா? இந்த சமயத்துல வந்து நீ வந்து கிளப் see for you your club is not the basic source of livelihood. ஒரு ஃபேனா that is not the basic source of livelihood. நீங்க போய் கேள்வி கேட்கலாம். off day சொன்னீங்கல, players can have one day off, அது okay. But if that one day off happens consistently, then you have to hold them accountable. That one day cannot happen consistently 4 or 5 times in a space of 7 games. That cannot happen. அது சொல்றேன். என்னோட கேள்வி மேனேஜரோட வேலை அந்த பிளேயர் ஆளுடாம இருக்குது. அது மேனேஜர் செய்ய வேண்டிய வேலை. அகைன் இதுல ஃபேன்ஸோட வேலை என்ன? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. இதுல ஏன் ஃபேன்ஸ் பே நோட் நோ? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. Simple booing. When you boo them, they will know that you are doing shit and you have to improve. உங்களுக்கு என்ன லாஸ் பிரச்சனை? இப்போ உங்க கிளப் நீங்க சப்போர்ட் பண்ற கிளப் தோத்தாலோ ஜெயிச்சாலோ as fans உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் unless you are the owners? அப்ப எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்து பாக்குறீங்க? You want to see your team win trophies, not just to open I am there for experience. அந்த மாதிரி கிடையாது. I want to see my team win trophies. அப்போ இப்போ இந்த ஸ்க்ரூட்டினி ஃபேக்டர்ல தான் ஒரு விஷயம் வருது. ஓகேவா? ஸ்க்ரூட்டினி ஃபேக்டர் நம்ம திருப்பி அது நம்ம பாயிண்ட்க்கே திருப்பி வரும். வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்றது ஸ்பெயின் அண்ட் ஜெர்மனில நிறைய இருக்கு, இங்கிலாந்துல அப்படி இல்லன்னு சொல்லிட்டு. நேம் மீ 3 more teams other than Real Madrid or Barcelona அந்த சைடுல, or like Germanyல வந்து Bundesligaல வந்து Bayern Munich தவிர்த்து who have won the league in the last 30 years. 3 teams சொல்லுங்க.
because they scrutinize their players more. Simple as because that அவ்வளவு டீவியேஷன் இருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. பிரீமியர் லீக்ல ஒண்டிதான் ரோலிங் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. பிரீமியர் லீக்ல கடந்த 50 வருஷத்துக்கு பிரீமியர் லீக் எப்பயுமே இப்படிதான் ஃபேஸ்ல தான் போகும். ஓகேவா? ஒரு பீரியட்ல யுனைடெட் பெருசா இருந்தாங்கன்னா, ஒரு பீரியட்ல லிவர்பூல் பெருசா இருந்தாங்க, ஒரு பீரியட்ல ஆர்சனல் பெருசா இருந்தாங்க, செல்சி வந்தீங்க செல்சி பெருசானாங்க, சிட்டி வந்தீங்க சிட்டி பெருசானாங்க. ஃபேன்ஸுக்கு இதோட ஒரு முக்கியமான அக்செப்டன்ஸ் ஒன்னு இருக்கணும். ஏன்னா ஒரு சில கிளப்பால மட்டும் தான் கண்டினியூஸா ஸ்பெண்ட் பண்ணி ரெப்ளனிஷ் பண்ண முடியும். ஓகேவா? பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் they are always அருண் சொல்றது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ். அதாவது அவங்க இன்னுமே வந்துட்டு அதுதான் எக்ஸாக்ட்லி அதான் நான் வந்தேன். சரியா விளையாடணும் சார் அலெக்ஸ். you don't need that sir Alex, but இப்ப same people who wanted Jose or wanted to keep Ole in a job despite him not winning anything. பிரசன்னா ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா? மணி இங்க வந்து எனக்கு ஓனர்ஷிப் மாறணும் அப்படின்னு சொன்னாரே தவிர யாரு ஓனர்ஸா வந்தா எனக்கு பெட்டர்னு அவர் சொல்லல. மணி வந்து எவ்ரி எபிசோட் he said these owners are running the club in a bad way. எனக்கு ஃபுட்பால் தெரிஞ்ச ஓனர்ஸ் வரணும், ஓனர்ஸ் மாற நல்ல பண்ணணும். இப்போ எப்படி தெரியுமா? எங்களுக்கும் அப்படிதான் ப்ரோசி ரோமன் அப்ராஹாம் சாக்சன் எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரே நிமிஷம், அது கரெக்ட். இப்போ வந்து சர் ஜிம் ராட்க்ளிஃப் வந்திருக்காப்ல, ஓகேவா? ஆனா இப்போ சர் ஜிம் ராட்க்ளிஃப் is trying to target Southgate because he feels Southgate is the best choice. இப்போ எப்படி தெரியுமா யுனைடெட் ஃபேன்ஸ் இருக்காங்க? இப்போ வந்து எனக்கு இவங்க பத்தாது, எனக்கு வந்து கத்தாரிஸ் தான் வந்திருக்கணும், அவங்க கண்டிப்பா சவுத்கேட்ட போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா பேச்சு வருதே தவிர, அப்ப நல்ல வேளை இப்ப அவங்க மாறிட்டாங்க. சர் ஜிம் அவர்தான் ஃபுட்பால் ஸ்டஃப் எடுக்க போறாங்க. because they see Southgate bro, எல்லாருக்கும் Southgate தெரியும், எல்லாருக்கும் Southgate ஒண்ணுமே பண்ணல. so what game is the best of them எல்லாருக்கும் தெரியும். You said you wanted the owners to change. Okay. You said these are footballing owners. They are footballing owners. They are trying to take the best decision for the club. அவங்களுக்கு தெரியும். They have more data. They have whatever. They have the people. இல்ல எனக்கு இப்போ அவங்களுக்கு தெரியும் பெஸ்ட் டிசிஷன். இல்ல அவங்க எடுக்க இல்ல அவங்க so much கம்மி ஆப்ஷன்க்கு சவுத் இருப்பாங்களா அப்படியே நினைக்கலாம்ல. கௌதம் இல்ல ஐல் ஆன்சர் திஸ். இல்ல நான் வர யுனைடெட் ஃபேனா நான் இதுக்கு வரேன். திஸ் இஸ் வேர் ஐ அக்செப்ட் வித் நீ உங்களுக்கும் அருண் ப்ரோ சொன்னதும். அதாவது நான் வந்து லைக் ஒரு சாம்பிள் யுனைடெட் ஃபேன் நான் சொல்றேன். நான் வந்து ஒரு ஃபுட்பால் தெரிஞ்ச ஓனர்ஸ் வரணும் அப்படின்ட்டு சொல்றதுதான் என்னோட லிமிட். ஓகேவா? அவங்களோட எடுக்கிற ஒரு டெசிஷன்லயே நான் வந்து உள்ள வந்து இது தப்பு, அவங்க இது பண்றது கரெக்ட் அப்படிங்கறத இட் இஸ் ஓவர் ஸ்டெப்பிங். அங்கதான் இந்த அன்ஹெல்தி இது வருது. அவனுங்க வந்து கடைசியில என்ன பர்சனலி கேட்டா எனக்கு சவுத் கேட் வேணுமா, எனக்கு சவுத் கேட் வேண்டாம். பட் நாளைக்கு சவுத் கேட் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இல்ல இவனுங்க வந்து மேனேஜ்மெண்ட் தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு ரீசன் அவனுங்க பாத்துருக்கானுங்க, they had a paper. okay, அதுல that is called overstepping. that is definitely இல்ல. obviously this can go two ways. ஒன்னு சோகே ஜெயிச்சனா obviously சூப்பர் ரேஸ்னா சொன்னீங்க. but if he doesn't win ultimately கடைசில first protest பண்ணது இதுதானே will hold true even now also. any football விட்டுருங்க, any sports is like that தான் bro. சி ஆனா மணி இப்போ டாபிக்கே வந்து இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்பெயின் அந்த இதுதான் இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல வந்து ஐ மீன் ஃபாரின்னா இங்கிலாந்துல தவிர மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இங்கிலாண்டை விட மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து ஐ திங்க் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபேன்ஸ் வாய்ஸ் தன் இங்கிலாந்து. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி கிளப் வந்து இப்போ ரீசெண்டா வந்து டிக்கெட்டிங் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. சிட்டில பிரைசஸ் வந்து பயங்கரமா €20 மேல ஏத்திட்டாங்க. டிக்கெட்டிங் சிட்டில டிக்கெட்டிங் இஷ்யூஸா தெரியும் எல்லாம் சொல்லி. அருண் டிக்கெட்டிங் இஷ்யூங்கிறது வந்து ஃபில் பண்ணக்கூடிய கெபாசிட்டி பத்தி இஷ்யூ இல்ல, டிக்கெட் பிரைஸ் ஓட இஷ்யூ. நீ தப்பா பில் எல்லாம் பிடிங்க, பில் எல்லாம் அடுத்து இல்ல அந்த பிரைஸ் ஏத்தி போட்டா தானே கடைசில வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் லிஸ்ட்ல. மான்சிட்டி வந்து ரியல் மேட்ரிட் அதிகமா ஏர்ன் பண்ணிட்டாங்க. இல்ல எக்ஸாம்பிள் சிட்டி ஃபேன்ஸ் வந்து நீங்க மான்செஸ்டர்ல பாத்தீங்கன்னா வர்க்கிங் கிளாஸ் ஃபேன்ஸ் தான் வந்து. ஏன்னா சிட்டி நியூவா தான் இப்போ வந்திருக்கு. சிட்டி வந்து அப்போ காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து பாத்துக்க ஃபேன்ஸ் எல்லாமே வர்க்கிங் கிளாஸ். ராவல் ஒரு நிமிஷம் சொல்லட்டுமா? அதாவது சிட்டி கிளப் இருக்கிறதுக்கு ஃபேன்ஸ் வந்து வர்க்கிங் கிளாஸா கேட்டுக்குங்கப்பா எல்லாரும். அதாவது ஓனர்ஸ் எங்க இருக்காங்க, ஃபேன்ஸ் பாவம். அதுதான் சொல்ல வர. இருங்க அதான் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய வந்து அபிஷியலாவே ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. இந்த மாதிரி மெயின் அந்த ஃபேன் பேஸ்லாம் இருக்கும்ல, இந்த அல்ட்ராஸ் அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் போட்டு, பட் சிட்டி இது வந்து கண்டுக்கவே இல்லை ஸ்டேட்மெண்ட்டை. they are not caring about fans. இங்கிலாந்துல எல்லாருமே அப்படிதான், they don't care about fans. இதே நீ ஸ்பெயின்ல போய் பாத்தீங்கன்னா மீடியா வந்து லைனா பிரஷர் போடுவாங்க. ஏடா ஃபேன்ஸ் இப்படி சொல்லிருக்காங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க. மீடியா பெப்பு சொல்லிருக்கான். and some of them are banned on purpose வேற. but finally getting us 51%
is that right or not? Is that It is adding right. more pressure See, to the fans players have to or not? ask. Fans have to இல்ல. ask and then media will have to bridge the gap between fans. அது வந்து ஸ்பெயின்ல சூப்பரா பண்றாங்க. மீடியா வந்து கேள்வி கேட்பான். பெப்பே சொல்லியிருக்கான், ஸ்பானிஷ் மீடியா வந்து ரொம்ப மோசங்க, அவனுங்களாம் அவங்க கிட்ட போயிடவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ தானே முதல்ல பெப்புக்கு வந்து பார்சிலோனால பிரஷரே இல்லைன்னு சொன்ன. இப்ப ஸ்பானிஷ் மீடியா கேள்வி கேட்பாங்க. நீங்க கேட்டு இந்த ஷோல வந்து ஒரு ரூல் போடணும். முன்னாடி சொன்னதுக்கெல்லாம் வந்து திருப்பி எடுத்து வரக்கூடாது. அந்த ஸ்ரீகார்த்திகை மாட்டிக்குவேன். இதுக்கு இதுக்கு வந்து ப்ளூ கார்டு. அருண் 10 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் பிரஷர் டாபிக் வந்து நீங்க ஆஃப் த பிட்ச் எடுத்துட்டு போறீங்க, நான் ஆன் த பிட்ச் எடுத்துட்டு வரேன். எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, லைக் ஃபேன்ஸ் இன் இங்கிலாந்து டசன்ட் ஹோல்ட் தேர் டீம் அக்கௌண்டபிள். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? லைக் அவுட் சைட் ஆஃப் பிஎல் டொமஸ்டிக் சர்வீஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளவு தடவை டிஃபரெண்ட் டீம் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. பிஎல்ல எவ்வளவு பேர் கம்பீட் பண்றாங்கன்னு பாருங்க. நான் ஜெயிக்கிறது கூட சொல்ல, கம்பீட் பண்றேன். நான் லிட்டரலா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்பர்ஸ் இப்போ வந்து இங்கிலாந்துல இருக்காங்க, ஓகேவா? இதே ஸ்பர்ஸ் டீமோட லைக் ஸ்பர்ஸ் வந்து தயவு செஞ்சு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, புரியுதா? ஸ்பர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு கண்டிப்பா ஒரு கரபோ கப்பாவது வின் பண்ணலாங்க. அவ்வளவு மோசமான டீம் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு 14-15 வருஷம் ஆகியும் none of our fans, like except few fans, like obviously there will be some percentage, none of our fans hold our team or owner accountable. இதே ஸ்பர்ஸ் டீம் வந்து ஒரு ஸ்பெயின்ல ஜெர்மனில இருந்தா எங்கேயோ அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க, கண்டிப்பா they would have won a trophy. அதுதான் சொல்றேன். இப்ப இது வந்து are you trying to say the Premier League model of ownership இப்படி இருக்கிற காரணத்தினாலதான் fans are not more involved அப்படின்னு தோணுதா? இல்ல பட் இல்ல நான் வந்து இது வந்து சொன்னா ரொம்ப ஜெனரலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் தென் ஐ ஃபீல் லைக் இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து லைக் அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவங்க ஹார்ட் கோர் தான். ஆனா வந்து இப்ப எப்படி சொல்லிருப்பாங்க, பிரான்ஸ்ல நீங்க இம்பார்ட்டன்டே விட்டுட்டீங்க, இந்த ஸ்பெயின்லாம் கூட வர்றீங்க, டர்க்கி தான் இருக்கிறதுல பெஸ்ட், ஏங்க வந்து கத்தி எடுத்து பொருள் எடுத்து போட்டுருவாங்க அந்த மாதிரி. அதான் சொல்றேன். அது வந்து ஐ டோன்ட் கண்டோன் தட். ஐ டோன்ட் கண்டோன் தட். அந்த அளவுக்கு அதான் சொல்றேன். ஐ டோன்ட் கண்டோன். அதெல்லாம் டூ மச், நானே ஒத்துக்கிறேன். பட் தென் லைக் தேர் ஹாஸ் டு பி, அவங்க சொல்ற மாதிரி தான். ஏங்க இப்போ வந்து கூச்சமே இல்லாம எங்களோட வந்து 10 பவுண்ட் சீசன் டிக்கெட் ஏறாங்க. ஸ்பர்ஸோட சீசன் டிக்கெட் வந்து 950 பவுண்ட்ஸ் என்னவோ. யோசிச்சு பார்த்தா நாங்க ஆடுற சீசனுக்கு 950 பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து யூகேல இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் பிரைஸ்ல எவனாவது கொடுக்க முடியுமா? நீங்க என்ன ட்ரெபிள் ஜெயிக்கிறீங்க? இல்ல ஒரு டிராஃபியே இல்ல. ஆகஸ்ட் மாசம் வந்து ஆகஸ்ட் மாசம் பிக்சர் போட்டப்பவே கரபோ கப்ல இருந்து வெளில வந்துட்டோம். அப்போ ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்து வாட் இஸ் த பாயிண்ட்? லைக் வருஷ வருஷம் இங்க இதுதான் பண்ண போறாங்கன்னு தெரியுதுன்னா like there's no point la. அப்ப அவங்க பிரஷர் போடலாம், தப்பே இல்ல. இத வந்து ஸ்டார்ட் நான் சொல்றேன், அருண் சொன்ன மாதிரி there are thousands and thousands and thousands of people in the waiting list. So clubs have no obligation to bring it down unless clubs are run by the fans. அதுதான் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ். அவங்க யார வேணா எடுத்துட்டு வரணும், பிரஷர் போடாத வரைக்கும் கிளப் அதே ஸ்டேட்ல தானே இருக்க போகுது. அதுதான் நான் சொல்றேன். டீம்ஸ் லைக் ஸ்பெயின்லயோ ஜெர்மனில டாம்ஸ்டாட்டோ ஆக்ஸ்பர்கோ ஏதோ ஒரு டீம் நினைக்கிறேன், அவங்க வந்து அந்த ரெலிகேஷன் ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் வந்து பிளக்கார்ட புடிச்சிட்டு 11 பேருக்கு வந்து என்னடா ஆடிட்டு இருக்கீங்க, நாங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் 50+1 ரூல் இருக்காங்கன்னு. சோ ஃபேன்ஸ் டேக் தி மேஜர் டிசிஷன்ஸ். சோ அதனால அவன் வந்து அவ்வளவு பேசுறான். அதுதான் சொல்றேன். இப்ப இங்க ஷெஃபீல்ட் யுனைடெட் வந்து வாரம் 7-0 8-0 தோக்குறாங்க. யாராவது வராங்களா சொல்லுங்க? யாருமே வரது இல்ல. ஏன்னா அவ்வளவு ஷெஃபீல்ட் யுனைடெட் ஒரு காலத்துல பெரிய டீமா இருந்து இப்ப மொக்க டீமான டீம் கிடையாது. முதல்ல மொக்க டீம் தான் அவங்க. ஆக்ஸ்பர்க் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஆக்ஸ்பர்க் எதுவுமே பண்ணலையே. அதான் நானும் சொல்றேன். ஆக்ஸ்பர்க் ஒரு காலத்துல பெரிய டீம் அந்த டீம் தான். அது எவ்வளவு பெரிய டீம்? அதான் சொல்றேன். அக்கௌண்டபிள் ஹோல்ட் பண்ண எனக்கு தெரியல. இல்ல அதான் சொல்றேன். நீங்க அக்கௌண்டபிள் நீங்க அக்கௌண்டபிள் பண்ணணும்னு நினைச்சா சின்ன டீமா இருந்தாலும் சரி பெரிய டீமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து அதை அக்கௌண்டபிளா வச்சுக்கலாம். இங்க இங்கிலாந்துல இருக்கவங்க their mindset is completely different. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லைக் ஐ டோன்ட் திங்க் இப்ப நீங்க சொல்றீங்க தெரியுமா, நீங்க சொல்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போட்டா ஒரு நாள் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நிறைய வந்து விஷயம் இருக்கு. ஆனா ஸ்பெயின்ல அவங்க அதை பத்திலாம் யோசிக்கிறது இல்லை. பிகாஸ் they are giving their hard earned money. அதனால வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ்ங்கிற டாபிக் விட்டுருங்க. எல்லா இடத்துலயும் ஒர்க்கிங் கிளாஸ் தாங்க. யாருமே வந்து பிசினஸ் மேன்லாம் வந்து இங்க கிளப்ல இன்வெஸ்ட் பண்ணல. மேட்ச் இல்ல கலெக்டிவான क्वेश्चन. இப்போ இங்க வந்து ஸ்டார்ட்ல வந்து இஸ் த பிரஷர்
much softer in the Premier League அப்படிங்கறதா கௌதம் எக்ஸாம்பிள் தரேன். இப்போ வந்து டிஃபோஸ்லாம் வந்து மத்த ஊர்ல எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. டிஃபோஸ்ல வந்து கேவலமா டீமை திட்டினாலும் சரி, இங்கிலாந்துல எங்கயாவது இந்த டிஃபோ வச்சு பாத்துறீங்களா? மத்த அது கிரவுட், அது பிரச்சனை. இங்கிலாந்துல வந்து கெபாசிட்டி பிரச்சனை வந்து இது இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுனால, ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுனால தான் வந்து எதுவுமே அலோவ் பண்ணல. டிஃபோ வைக்கலாம், ஆனா பர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இருக்க கூடாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ல டிஃபோ இருக்கும். இங்கிலாந்துல வந்து இது ஜாஸ்தி. இங்கிலாந்துல வந்து ஸ்க்ரூட்டினி ஜாஸ்தி because of safety. டிஃபோவே கிடையாது. You have to உண்டு ஆர்சனலுக்கு டிஃபோ இருக்குன்னு சொல்றேன். ஆர்சனல் மத்த டீம் வந்து இப்போ ஸ்பர்ஸ் ஆறாங்கன்னா ஸ்பர்ஸ் ஏதோ கழுவி ஊத்துன மாதிரி ஏதோ ஒரு டிஃபோ கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வருவாங்களா இப்போ ரீசெண்டா? அந்த மாதிரி டிஃபோ அதானே எங்க பாயிண்ட். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். ஃபாரின்ல அது பண்ணுவாங்க. எத்தனை இல்ல டிஃபோ கூட you don't even need tifos. நான் ஒண்ணே சொல்ல, மட்ரிட்ல வந்து if Madrid are 2-0 down at half time பூ பண்ணுவாங்க. மொத்தமா ஹேண்ட்கர்ஷிப் தூக்கி வெளிய வருவாங்க. செகண்ட் ஹாஃப் they win 3-2 and அது வந்து வார ஓல்ட் ட்ராஃபர்ட்ல நடக்கிறதா. அதுவும் நம்ம லீக் ஒன்னு புதுசு இல்ல. இல்ல வித்தியாசம் சொல்றேன். there's a difference. Sergio Ramos, Vinicius தான் வந்து சொல்லிருக்காங்க booing. இல்ல even Ancelotti booing it inspires us to win in it. இப்ப இதே இங்கிலாந்துல வந்து அபியூஸ் என்ன ஃபேன்ஸ் அப்படினு கத்துவானுங்க. அது ஏன் ஜஸ்டிஃபை பண்ணனும் தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஃபேனா நீ வந்து பூ பண்றது உன்னுடைய வேலையா இல்ல டீமோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது உன்னுடைய வேலையா? நான் சிம்பிளா யுனைட்டட் ஃபேன்ஸ் நான் என்னைக்குமே யுனைட்டட் வர நீ செல்சி ஃபேன், நீ அப்படிதான் பேசுவேன். you are used to like money being the solution for everything. You will talk like that. Not every team is having the same situation. Why settle for less is my question. Why should I settle for anything less? Exactly. அது நீ settle for lessங்கிற ஒரு கான்செப்டே வரலன்னு சொல்றேன். ஏன்னா நீ வந்து நீ ஒரு டீமை ஜெனுயினா சப்போர்ட் பண்றேன்னா அப்ப settle for less தான் அர்த்தம். when you saying you're accepting not winning trophies, you're settling for less. சைக்கிள்ல போற ஒரு ஸ்போர்ட்டை எப்படி நீ வந்து நான் எல்லா சிச்சுவேஷனுமே நான் தான் ஜெயிக்கணும்னு நீ சொல்ல முடியும்னா எனக்கு புரியல. இப்ப யுனைடெட் 12ல வந்து ஃபெர்குசன் ஜெயிச்சுட்டு போனாரு. நீ அடுத்த வரப்போற டேவிட் மயஸ் எனக்கு ஃபெர்குசன் பண்றதே தான் பண்ணணும்னு நீ சொன்னேன்னா யுனைடெட் மாடல்ல ஒர்க் ஆகாது. You have to keep that standard at all times. அப்ப நீ வந்து உன்னுடைய கிளப்போ இல்ல சேஞ்சோ நீ அந்த அக்செப்ட் நீ பண்ணிக்க மாட்டேங்கிறது தான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது நீ சேஞ்ச் நீ அக்செப்ட் பண்ணனும். அத ஃபேனோட ஏன் அக்செப்ட் பண்ணனும்? ஏன் அக்செப்ட் பண்ணனும் எனக்கு புரியவே இல்ல. இப்போ இல்ல ஒரே விஷயம் புரியல. இல்ல 26 வருஷம் ஒரு மேனேஜர் 26 வருஷம் ஒரு மேனேஜர் வந்துட்டு ஒரு கிளப்ல மேனேஜரா இருந்திருக்காரு. 26 வருஷம் அவர் பண்ணினதுக்கு அப்புறம் எல்லாமே மாறுது. எல்லாமே மாறுற நேரத்துல எனக்கு அந்த 26 வருஷத்துல நான் என்ன பண்ணினேனோ அதே தான் நீ பண்ணுவேன்னு சொன்னேன். இங்கதான் டாபிக். இந்த பாயிண்ட் நான் கேக்குறேன். why should the fans accept? அதுதான் என் கேள்வி. why should the fans accept? நீ என்ன மேனேஜ்க்கோ you are trying to replace Sir Alex Ferguson. Alex Ferguson 26 பெரிய எனக்கு தெரிஞ்சு இல்ல ரிப்ளேஸ் பண்ணிக்கங்க. எனக்கு அந்த கவலை கிடையாது. as a fan எனக்கு அடுத்த வருஷம் வந்து it is the duty of the owner, the director or correct ஒரே ஒரு செகண்ட் and bring you have to accept as a fan, you have to accept that it's a sport. ஸ்போர்ட்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதா. இது இல்ல எவ்வளவு 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா சொல்லுங்க. நீங்க திருப்பி ஸ்போர்ட்ஸே கொண்டு வரீங்க. நான் இப்ப சிட்டிக்கே வரேன். உங்க ஓனர் ஒரு நாள் டிசைட் பண்ணி இனிமேல் நான் ₹1 கொடுக்க மாட்டேன் பெப்பு, நீ பிச்சை எடுத்து பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 3 வருஷம் போகாம போறீங்க. சிட்டி பேஸ்டா சும்மாவா இருக்கீங்க? என்ன அனலைசிஸ் ஏங்க நடந்தாதான் தெரியும். அதான் சொல்றேன். மிஸ் பண்ணிடுறீங்க நீங்க. இல்ல ups and downs இருக்கும் எல்லாம் சொல்ல மாட்டேன். But when the downs happen, you should hold the players accountable for whatever happens. பிரசனா நீ பண்ண தேவையில்ல. பிரசனா ஓனர் வந்துட்டு 1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி 40 பேரை வாங்கியிருக்கான். அவன் என்ன பண்ணணுமோ ஒரு ஓனரா அவன் பண்றான். கரெக்டான பிளேயர்ஸ் வாங்குறானா தப்பான பிளேயர்ஸ் வாங்குறானா கிடையாது. இப்ப யுனைடெட் ஃபேன் பிரஷர் சொல்லிட்டு he is not appointing the right people for the right job. அத क्वेश्चन பண்ணு. ஓகே நான் சொல்ல அதுக்கு டீமுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு டெக்கேடா யுனைடெட் ஒரு ஃபேன் இது வந்து ஃபேன் பிரஷர்னு சொல்லிட்டு they are trying to fit square pegs into round holes. What does it led them to? அதான் சொல்றேன். இல்ல பாயிண்ட் ஃபேன்ஸ் क्वेश्चन வர காரணத்தினால தான் they are entitled to do better. கௌதம் இல்ல I differ. நான் சொல்றேன் I differ here.
எந்த பீட் இங்கிலாந்து, பீட் ஸ்பெயின், ஜெர்மனி எதா இருந்தாலும் ஃபேன் பிரஷர், ஒரு அதாவது எல்லா ஃபேன்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம இப்ப எல்லாரும் யுனைடெட் ஃபேன்னா உனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகாம நான் இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஃபேன்ஸ் கூட இருப்பானுங்க அவ்வளவு மோசமா. ஓகேவா? ஒரு கிளப்புக்கு தெரியணும் எவ்வளவு ஃபேன்ஸ் பிரஷர் எடுத்துக்கணும், இதுல எவ்வளவு எடுத்துக்கணும், இதுல எவ்வளவு அன்ஹெல்தி, எவ்வளவு எடுத்துக்கூடாது, எவ்வளவு பிளேயர்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஓனர், ஒரு கிளப் ஸ்ட்ரக்சரோட இது. ஓகேவா? அத பிரான்ஸ் கிட்ட வந்து நம்ம இதுவே வந்து போன எபிசோடு கூட பேசியிருக்கோம். அதை வந்து கிளியரா கிளப் ஃபேன்ஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது வந்து கிளப்போட பொறுப்பு. ஓகேவா? ஸ்பர்ஸ் இப்ப வெளியே வந்து அவுட் ரைட்டா கார்த்தி சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். 30 வருஷமா வின் பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிளேயர் பிட்ச்ல விளையாடுற 11 பிளேயர்ஸ், பெஞ்ச்ல இருக்கிற 10 பிளேயர்ஸ் மட்டும் வந்து அக்கௌண்டபிள் கிடையாது. ஹோல் ஆஃப் தி சிஸ்டம் அக்கௌண்டபிள். நீங்க சொல்றத பார்த்தா வந்து ஃபேன்ஸ் வந்து क्वेश्चनே பண்ண கூடாது. டிஃபிகல்ட் டைம்ஸ்லயே வந்து you are only supposed to spur the club on to success. நீங்க கேள்விக்கா கேட்க கூடாதுங்கறத நீங்க சொல்ல வரீங்க. சொல்லல, கரெக்டான கேள்வி சொல்றாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்ட் என்ன in the first place. இப்ப பிரசன்னா சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறேன் ராகுல், சிம்பிளா இத வச்சு முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பெப் வந்து இப்ப கிளம்புவாரோ இல்லையோ, ஓகே 5 years down the line he is leaving. ஓகேவா? Okay. Is it okay if you become the Manchester United after 2013 for the next 10 years? Is it okay for you as a fan? Simple. See, I understand that it's a process. பெப்புக்கு அப்புறம் ஒரு கரெக்ட். இப்ப process ந்தா யுனைட்டட் வந்து இங்க இருக்காங்க. process சொல்லி சப்ப கட்டாதீங்க. process I have expectation and I will have expectation obviously, but I have belief in my ownership. இந்த ownership எல்லாம் பண்ணானே டாபிக். இதுதான் இந்த டாபிக். இல்ல நான் வந்து சொன்ன क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் பண்ணி சிம்பிளா முடிச்சிடுறேன். இப்போ வந்து we all know இப்போ வந்து கிளப் யுனைடெட் ஆர்சனல் வந்து இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் நம்ம எல்லா லீகோட சேர்த்து வச்சா அவங்க எவ்வளவு பெரிய கிளப்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கிளப்ஸ் இங்கிலாந்துல இருக்கிறனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 10 to 15 இயர்ஸா அவங்களோட ஸ்பெல் இப்படி இருக்கு. அவங்க வேற கண்ட்ரில இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நம்ம வந்து ஃபேன் தான், நம்ம கரெக்ட், நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா they already know what is wrong. ஓகேவா? the club already know லிட்டரலா. அவங்க வந்து எடுக்கிறது வந்து they are trying. okay, I'm not யுனைட்டடும் ட்ரை பண்றாங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு. it's not like they are not சும்மா அப்படியே விட்டுறேன் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னா இல்ல. they are trying but it's coming out wrong. we have to understand the problem. the question. You have to answer. Let's end it here. Let's conclude it here. The point being, can fans question? And இதுல questionலயே வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பேசினது வந்து the amount of questioning. அதுதான். அதாவது அருண் started off by saying it's becoming toxic ன்னு சொல்ல மாட்டேன். There's another word. Toxic is not the right word. It's becoming dangerous probably. There is a limit to how much you can question the players. More of the questioning வந்து ஓனர்ஸ்க்கு போகணும், பிளேயர்ஸ்க்கு போக கூடாது. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து they've been brought in by the owners. But இன்னொரு பக்கத்து தரப்புல நம்ம பார்த்தோம்னா வந்து players should also understand the pressure that it brings when you come to a big club. அதுவும் இருக்கு. நீ வந்து ஜாலியா இங்க வந்து ஒரு டீம் பாரு மாதிரி வரேன் இல்ல வர மாட்டாங்க. நான் அப்படி வர்றாங்க நான் சொல்ல ராகுல். when you come in here you have to understand what this club is. அதாவது I still find it difficult to see where Arsenal and where United are after the rivalry of 2004 வரைக்கும் 2005 வரைக்கும். கார்த்தி சொன்னது வந்து I expected Arsenal and United to kick on from there. I am expecting United to kick on from 2013. I am not expecting United to regress. அதாவது எந்த டீமுக்குமே வந்து எந்த ஃபேன்ஸுக்குமே வந்து they don't want to give up legacy. Why would a fan want to give up legacy? 10 வருஷம் நான் தொடர்ந்து ஜெயிக்கிறேன்னா 14 வருஷமும் நான் ஜெயிக்கிறேன். அது எந்த மேனேஜர் வரானோ இல்லையோ ஃபேன்ஸுக்கு கவலை கிடையாது. ஆனா அந்த ஃபேனை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு லிமிட் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். ரெண்டு சைடுக்குமே சொல்ல வரேன். ஒரு ஃபேன் கொஸ்டின் பண்ற லிமிட் இருக்கு. ஆனா ஃபேன் வந்து பிரசன்னா சொன்ன மாதிரி கம்மியா ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அத சொல்லிட்டு ஏத்துக்க வேணாம், புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயினான மேட்டர். புரிஞ்சுக்கணும் ஒன்னு அருண். ஆனா ஃபேன் தரப்புல ஃபேன் எதிர்பார்ப்பு வந்து ஜஸ்டிஃபைட். எதிர்பார்ப்பு இல்ல கௌதம். நான் இது நீ சொல்றதுனால நான் இது ஆக்சுவலா இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம் தான் இருந்தேன். ஆர்சனலோட எக்ஸாம்பிளே சொல்றேன். எமிரேட்ஸ் போனதுக்கு அப்புறம் லோன்ஸ்னால எங்களால வந்து அதே லெவல் ஆஃப் பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியல. இதுல எவ்வளவு ஃபேன்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எவ்வளவு ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கல. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபைனான்சஸ்.
என்னால என்ன ஓனர் அதுக்கு நான் இப்ப போயிட்டு ஒரு மேல ஒரு பிளேனை விட்டுட்டு ஆர்சன் அவுட், வெங்கர் அவுட், க்ரோங்கி அவுட்னு போட்டேன்னா என்னோட காசு செலவாகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு த கிளப். ஓனர் இஸ் நாட் ஸ்பெண்டிங் தட் மணி, ரைட்? ஹி இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி தி நெக்ஸ்ட் மந்த், பிகாஸ் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது. அவனுக்கு காசு ரிட்டர்ன் வர வரைக்கும் அதான் பண்ண போறான். நீ போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றதுனால இந்த ஓனர் இப்ப க்ரோங்கி இல்ல எனக்கு வேணாம்ப்பா ஷேக் நீ வந்து வாங்கிக்கோ நான் சொல்ல போறான் மாட்டான். அவனுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட். ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பார்ப்பான். அவன் அப்படிதான் பண்ணுவான். ஒன்னும் பண்ண முடியாது. நீ போய் கொடி தூக்குறதுனால இது மாற போறது கிடையாது. இவ்வளவுதான், அது சிம்பிள். நீ என்ன வேணா கொடி தூக்கிக்கோ, அது மாறாது. அவனுக்கு ஜெனுவினா ஒரு இப்போ எஸ்ஜேஆர் வச்சுட்டு இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்கல்ல இந்த யுனைடெட், இதுலதான் சேஞ்ச் வரும். இட் டேக்ஸ் டைம். அந்த டைமை நம்ம ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். நம்ம அதுதான் நான் சொல்றேன். இந்த எஸ்ஜேஆர் சேஞ்ச், இந்த எஸ்ஏஆர் சேஞ்ச் கொடி பிடிச்சதுனால தானே வந்தது. இந்த ஓனர்ஷிப் சேஞ்ச் கொடி பிடிச்சதுனால நீங்க கொடி பிடிக்கிறீங்களோ இல்லையோ ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்திருக்கும்டா இவென்ச்சுவலி. அதுதான் இவங்க ரிப்பீட்டடா ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா They don't care about the fans. They don't care about the fans. அதாவது இதுதான் ஒரு கட்டாயம். அருண் சொல்றபடி fans வந்து புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா Arsenal have moved to a bigger stadium. Finances have become tighter. அத நான் ஒத்துக்கிறேன். நான் செல்சிக்கு இதேதான் சொல்லுவேன். You have a new owner. He is trying something new. You are starting from scratch. Correct. You have to give that time. But as fans, they have the right to ask the best from the new owners. New owners இந்த கிளப் வந்து எடுத்துக்கிறதே வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு. நான் 10 வருஷம் பெட்டர் ஆக்குவேன்னு சொன்னா it is not ஒரு நான் என்னால இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் இவ்வளவுதான் பண்ண போறேன், இதுதான் என்னுடைய கிளப், நீ கொடி பிடிச்சாலும் நான் இதுதான் பண்ண போறேன். ஓனர்ஸ் போறப்ப நீ என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணி என்ன, அதுதான் நான் கேக்குறேன். இப்போ ஒரே நிமிஷம் ஓகேவா? டாட் போலி வரான், அவன் வர்றப்போ நான் இவ்வளவு 1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்றேன் சும்மா கிடையாது அவன், ஓகேவா? நான் இந்த 1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரப்போகுது, நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறேன், அது எனக்கு எந்த பீரியட்ல வரப்போகுது, நான் எப்ப பிரேக் ஈவன் பண்ண போறேன், எனக்கு எப்ப ட்ரோஃபி வரப்போகுதுன்னு பிளான் போட்டுட்டு தான் உள்ள வருவாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன வேணா பேசலாம், ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ண வர போறவன் இப்படிதான் வருவான். நம்ம ஃபேனா ஒரு வேலை, இந்த ப்ராசஸ்ல சப்போர்ட் பண்றதுதான் ஃபேனா ஒரு வேலை. ஓகே நம்பு அது உள்ள ஒரே நிமிஷம் நான் சொன்னது எல்லாமே ஒத்துக்கிட்டேன். கடைசியா நீங்க சொன்ன பாத்தீங்களா, ஃபேன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். நோ, when SJR takes over United, மணி சொன்ன ஒரு பாயிண்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருந்தாப்ல, fans have to be informed. தம்பி நான் இங்க வரேன், எனக்கு இதான் என்னோட கோல், இதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், இதான் இது நான் டெவலப் பண்ண போறேன், நான் பண்ண போறேன், எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க, 2 இயர்ஸ் வரை கொஸ்டின் பண்ணாதீங்க. ஆனா எந்த ஓனரும் அதை பண்ண மாட்டாங்க. அது பண்ண தேவையில்லை, பண்ண முடியாதுங்கறத கான்செப்ட். பண்ண தேவையில்லை. இங்க ஒரு நான் பாயிண்ட் சொல்றேன் ஸ்ரீகார்த்திக், ஒரே ஒரு செகண்ட். இங்கதான் வந்து மீடியா ஹேஸ் டு பிரிட்ஜ் தி கேப், ஓகேவா? இங்கதான் வந்து ஃபேன்ஸுக்கும் சரி கிளப்புக்கும், பட் இங்கிலீஷ் மீடியால பண்ணவே மாட்டாங்க, சம்பந்தமே இல்லாம ஸ்பெயின் மீடியால அது பண்ணுவாங்க, வேற மீடியால அது பண்ணுவாங்க. நம்ம இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மீடியா இஸ் ஃபார் தி கிளிக்ஸ், அவ்வளவுதான். லெட்ஸ் ஃபினிஷ் இட் வித் தட். ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல இவர் சொன்னார்ல, அந்த ஹோல் டாட் போலி வந்து 1 பில்லியன். Roman Abramovich put a clause that first 3 years he has to spend 1 billion. இல்லனா அத பண்ணிருக்கவே மாட்டான். இதான் பாயிண்ட். அதனால தான் அவன் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லனா and there's a specific clause that Glazers மாதிரி இன்னொரு கிளப் இங்க இங்கிலாந்துல இருக்க கூடாதுன்னு he demanded that அவங்க வந்து டிவிடெண்ட்ஸ் எடுக்க கூடாது. சரிடா, இதெல்லாம் வந்து போட்டது 1 பில்லியன் டாட் போலி அவன் காசு தானடா போட்டான். வேற எங்க வேற ஏதாச்சும் இதுக்கா பண்றான் அவன், என்ன சாரிட்டிக்கா பண்றான்? கார்த்தி நீ அப்படி சொன்னத பாத்தீனா போலி சைனே பண்ணிருக்க மாட்டான். இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, நான் ரிட்டர்ன் வரும் தெரிஞ்சுதான் அந்த 1 பில்லியன் சென்ட் பண்ணுவேன். இல்ல ரிட்டர்ன் வரும் இது வரும் தாங்க போடுறான், அதெல்லாம் ஒத்துக்கல. பட் தென் லைக் செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹோல் பிரச்சனை சொல்ற மாதிரி இந்த ப்ராசஸ் 1 பில்லியன் கொடுங்க, 5 வருஷத்துல பூவா வரும், 6 வருஷத்துல புரிஞ்சு பூவா வரும்லாம் சொல்லலாம். அவங்க ஏங்க வெயிட் பண்ணும்? அவங்க 2 வருஷம் முன்னாடி யூசிஎல் எடுத்தாங்க, அவங்க எதுக்கு வெயிட் பண்ணும்? அதுதான் அவங்களோட பாயிண்ட். Let's end it there. Once again, nearly 2 hours. Firstly, உங்க எல்லாத்துக்குமே மணி, ராகுல், கார்த்தி, அருண் and பிரசன்னா, thank you so much. It was a great discussion. And எங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து இதுவரைக்கும் இருந்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். We've highlighted some comments, but எல்லா காமெண்ட்ஸுமே நாங்க 6 பேரும் படிச்சோம். அதை வந்து we have to let you know. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நாங்களே எங்களோட பாயிண்ட்ஸையே வந்து உங்க காமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்து பேஸ் ஆஃப் பண்ணி பேசணும்.
சோ அது வந்து மறக்க முடியாத உண்மை. என்னால வந்து எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ண முடியல. ஐ எம் வெரி சாரி ஃபார். அது வந்து ஒரு யாரா இருந்தாலுமே இவ்ளோ காமெண்ட்ஸ் இவ்ளோ லவ் நீங்க கொடுத்து என்னால வந்து காமிக்க முடியலங்கிற வருத்தம் எங்க 6 பேருக்கு இருக்கே தவிர ஏன்டா இவங்க போடலையேங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. ஐயோ இவங்க இதோட அதிகமா காமெண்ட்ஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. சோ இன்னொரு வகையில வந்துட்டு நாங்க இந்த எபிசோட் திருப்பி போய் பாத்தீங்கன்னா சே நான் போட்ட காமெண்ட்ல தானே இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க அங்க இருந்து எடுத்து பேசியிருக்கோம். அது வந்து நாங்க எடுத்து உங்களுக்கு அந்த டைம்ல நாங்க பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சே எங்க இருந்து திருடி இருக்காங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்ணனும்டா இல்லாட்டி லிசனர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளுக்கு. இதான் ஃபேன்சி இதான் ஓனர்ஸ். நீங்க சொன்னத வந்து நாங்க எடுத்து தான் நாங்க பேசியிருக்கோம் இங்க. எங்களை பார்த்து எல்லா ஃபுட்பால் கிளப் கத்துக்கணுமே. ஆமா இத பார்த்து கத்துக்கிட்டோம். எக்ஸாக்ட்லி. பட் ஒன்ஸ் அகைன் ரொம்ப சந்தோஷம்பா. நீங்க கொடுக்கிற இந்த சப்போர்ட்னால மட்டும்தான் திஸ் கீப்ஸ் கண்டினியூவிங். இல்லனா வந்து we wouldn't be doing one such an episode. எல்லாருமே சில ஸ்டார்டிங்ல வந்து எங்க எல்லாத்தையுமே திட்டிருக்காங்க. ராகுல் வாங்கியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன், அவரும் ஒண்ணு மட்டும் தான் வாங்கல. எல்லாருமே வந்து நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட கேட்டாங்களே நீ வந்து இது வரைக்கும் வந்து நீ வந்து ஃபுட்பால் பாப்பியா மாட்டியான்லாம் கேட்டாங்க. இந்த எபிசோட்ல சொல்றேன். இந்த எபிசோட் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே தப்பான பாயிண்ட்ரா. see எனக்கு நான் வந்து இது ஒரு ஷோ வந்து we have to நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஏன் இப்படி ஒன்னு சில பேர் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் போயிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல போயிருந்தா உங்களுக்கு தெரியும். இது this we have said ஸ்டார்டிங்ல வந்து there is no 100% right, there is no 100% wrong. அதெல்லாம் வந்து அது ஒரு மெலிசான கோடு. அந்த கோட்டுக்கு மேலேயும் போலாம். எபிசோட் பேரே வச்சிருக்கோம் சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்குன்னு. ஆமா ஆமத்த நீங்க போட்டிருந்த இதெல்லாம் வந்து இதான் பாரு why Rahul always speak like this. இந்த எபிசோட்ல வந்து நீங்க வீக்கெண்ட் நிலப்பரிகள்ல போய் பாத்தீங்கன்னா it is not this episode, it is facts, it is என்ன சொல்றது, it is what we see ஒரு 10 hours 20 hours before. அத பத்தி நாங்க பேசுவோம். ஓகே this சம்பந்தமே இல்லாம we are comparing a 0809 season to a 22-23 season. அதுவே முதல்ல தப்பு. ஓகேவா? சோ அதனால வந்து you have to understand why this episode is there. இந்த எபிசோட் வந்து உங்க எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி சம்பந்தம் இல்லாம ரெண்டு விஷயத்தை எடுத்து பேசுறது அந்த எபிசோட். ஓகேவா? thank you very very much. இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட் ஃபார் this season. thank you so much. இது வந்து பயங்கர அந்த கார்த்திக் கமெண்ட் நான் படிச்சிட்டேன். ஆனா என்னோட இடத்துல நான் எங்க இருப்பனோ அதை நான் இருக்கத்தான் செய்வேன். அது எந்த மாற்றமும் இருக்காது. once again thank you so much. இந்த எபிசோட்ஸ் வந்து will continue for the next season. இன்டர்நேஷனல் பிரேக் வரும்போது இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டேக் us and let us know off season நாங்க இத பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. so we'll try to do that during the off season as well. once again thank you so much. எல்லாத்துக்குமே 2 hours நாம எட் பண்றோம். once again சேனலுக்கு இந்த கார்ட்ஸ் கொண்டு வந்துருங்க. இது வந்து கார்ட்ஸோட போட்டு நான் வந்து அருண் வந்து மியூட் பண்ணிடுவேன் 10 மினிட்ஸ்க்கு. ப்ளூ கார்டு இல்ல அவருக்கு தான் ராகுல் ப்ரோ தான் எல்லா கார்டும் வரும். அவரு தான் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஸ்பர்ஸ் இழுத்தா அப்படிதான். but once again thank you so much. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூ கார்டு போட்டுறலாம். நம்மளே போட்டு பேச ஆரம்பிச்சிருவோம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. don't forget PB Talks. ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கணும் PB Talks and Arsenal Model National Podcast. மறக்காம go check them out for their content. ஏன்னா they do it completely for Arsenal. Prasanna is the show for Indian football content. So please make sure. And இது வந்து it's a growing space. Women's football பத்தி Prasanna is the only one that talks about it. So please go check that out. எல்லாருமே men மட்டும் தான் பாக்குறாங்க. Women's football is growing like crazy throughout Europe. So just go check it out and follow their respective leagues. Men support பண்ற மாதிரி support your women's football club as well. Once again இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை this is Gautam signing off for the entire crew. Bye bye and take care. Thank you guys.